व्याजहारयति राजविंशतिम् तं प्रपञ्चनजातकाम्बुधं नौमि सौम्यवरयो विपुङ्गवम्. சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்த யதிராஜ விம்சதியினுடைய அர்த்த விசேஷங்கள் என்ன என்பதை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே விருத்தியா பசுர் என்கிற ஸ்லோகத்திலிருந்து 4 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியாம்சம் என்ன என்பதை அனுபவிக்கலாம் இன்னைக்குன்னு அவ. மணவாள மாமுனிகள் 2 சுதந்திர கிரந்தங்கள் எம்பெருமானார் பரமா சாதிச்சிருக்கார். உபதேச ரத்தின மாலை, திருவாய்மொழி நூத்தந்தாதி போன்ற கிரந்தங்களிலும் எம்பெருமானார் வைபவம், திருவாய்மொழி நூத்தந்தாதியில ஆழ்வார் வைபவம் உபதேச ரத்தின மாலையில எம்பெருமானார் வைபவம் என்ன, ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய தாத்பரியாம்சம் என்ன என்னெல்லாம் தெரிவித்து வந்தார். எம்பெருமானார் பரமாகவே சாதித்த கிரந்தங்கள்னு பார்த்தா ஆர்த்தி பிரபந்தமும் உபதேச ரத்தின மாலை, ஆர்த்தி பிரபந்தமும் யதிராஜ விம்சதியும் ஒன்னு தமிழ்லேயும் ஒன்னு சம்ஸ்கிருதத்திலேயும் பாடி உள்ளார். இதுல எம்பெருமானாரே உபாயம் என்னும், அவர் கருணை பொழிவதே இந்த ஜீவனுக்கு ஒரு உத்தாரகமாக அமைகிறது என்று காட்டுவதாக அமைகிறது யதிராஜ விம்சதி ஆகிய இந்த திவ்ய சாஸ்திரம். இந்த ஸ்லோக பிரபந்தம் அதனுடைய அர்த்த விசேஷங்கள் என்ன என்பதை நாம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல போன வாரம் திருமந்திரார்த்தத்தினுடைய நிஷ்டை எனக்கு எப்போதும் இருக்கணும், அந்த நிஷ்டையானது அடியார்களுக்கு தொண்டு செய்வது, உன் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியார்க்கடிமை என்று பாடினார் திருமங்கையாழ்வார். அந்த அடியார்களுக்கு எப்போதும் நான் அவரிடத்தே அடியார்களிடத்தே பிராவண்யத்தோடு இருக்க வேண்டும். அந்த அடியார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் திருவடிவாரத்தை எப்போதும் எனக்கு அவர் மீது உண்டான ஒரு பிராவண்யம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு சாதித்தார். அஷ்டாட்சராக்கியா இல்லாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். பாபமேவகி நிதானம். என்ன காரணம்? பாப்பம் தான் காரணம். அல்பாபி மேன, ஒரு லவலேஷம் கூட உம்மிடத்தே இருக்க வேண்டியதான பக்தி இருக்க மாட்டேங்கிறது. ஆனா சப்தாதி போகத்திலே இருக்க வேண்டிய ருச்சியானது குறையாமலே இருந்து கொண்டிருப்பதாலே இதற்கு காரணம் என் பாபம், இதை நீர் போக்கி அருள வேண்டும், தத் வாரைய என்று பிரார்த்தனையோடு முந்தின ஸ்லோகத்தை முடித்தார். இப்போ இந்த ஸ்லோகங்கள் விருத்தியா பசுர்லேருந்து ஆரம்பிச்சு ஹந்த ஹந்தா என்கிற ஸ்லோக பரியந்தம் மணவாள மாமுனிகள் தன்னுடைய நைச்சியத்தை பூரா தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். நைச்சியானுசந்தானமே பிரதானமாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து வர கருத்துக்கள். அதாவது ஒரு எம்பெருமானிடத்தே இல்ல பெரியவர்களிடத்தே சரணாகதி பண்ணக்கூடியவன், இருக்கக்கூடிய சேத்தனனானவன் 2 விஷயத்தை அவசியம் பண்ணுவான். ஒன்னும் எம்பெருமானினுடைய குணபூர்த்தியை நான் தெரிவிக்க வேண்டும். அது உண்மையானது. நாம போய் ஒரு முகோல்லாசத்துக்காகவோ இல்லாத ஒரு கீர்த்தியை அவனுக்கு வர வச்சோ நாம தெரிவிக்கிறோமான்னா கிடையாது. உண்மையாகவே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான ஏத்தங்கள், அந்த அவனுடைய குணத்தினுடைய பூர்த்தி, அதை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அந்த குணபூர்த்தி தான் நமக்கு காரியம் செய்யுது. எம்பெருமானினுடைய தயையாகட்டும், எம்பெருமானினுடைய வாத்சல்யமாகட்டும், அந்த குணங்கள் ஞான சக்தி பூர்த்தியாகட்டும், இந்த குணங்கள் தான் நமக்கு வேண்டியதான காரியங்களை செய்வதற்கு உபயோகமாக இருக்கு. அதனால அதை கொண்டாடும் வண்ணம் அந்த எம்பெருமானை நாம் கொண்டாடுவது என்பது அவசியாபேட்சிதம். அதே போல நம்மோட தோஷங்களையும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஒரு சாஸ்திரத்தின் மரியாதைக்கு அனுகுணமாக இல்லாமல் இருக்கிறோம், சாஸ்திரத்துல என்னென்னதான் சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணாமல் எப்படி இருக்கிறோம், அப்படி என்பதை எல்லாத்தையும் நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். இது எதுக்கு சொல்லணும்னா அதுதான் உண்மையும் கூட. நாம ஏதோ இல்லாத குத்தங்கள் அப்படியே ஏறிட்டுன்னு நம்ம சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு உண்டான குத்தங்கள் தான். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யறது கிடையாது, சாஸ்திரம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யறோம்.
அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய யதார்த்த நிலையை எம்பெருமானிடத்தை விண்ணப்பிக்க வேண்டும். ஏன்னா ஜாயமான பகவத் கிடாட்சத்தாலே இந்த எம்பெருமான் அவன் பார்த்து இவனுக்கு பரமபதத்தை கொடுக்க வேண்டும், இவனுக்கு பரமபதத்துல ருச்சியை ஏற்படுத்த வேண்டும், பகவத் விஷயத்துல ருச்சியை ஏற்படுத்த வேண்டும். அவனாக இவனுக்கு செய்யக்கூடிய கிருஷிகள் தான் எல்லாமே. நாம இன்னைக்கு விமுகனாக இவ்வளவு நாள் எம்பெருமான் விஷயம்னா பகவத் விஷயம்னா இந்த பக்கம் எம்பெருமான் கோயில் இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் போகாம வேற பக்கமா போகிறது. எம்பெருமான் இருக்க வேண்டிய எம்பெருமானிடத்தை அபிமுகனாக இருக்க வேண்டியவனான ஒருவன் விமுகனாக அவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காரியங்களிலேயே காலத்தை கழித்து கொண்டு இருக்க. அப்படி இருந்த ஒரு சேத்தனனுக்கு பல பல ஜன்மங்களாக கழித்து வந்த இந்த பிரகாரத்துக்கு இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவனுக்கு என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியாருக்கு விடாய் தீர்த்தாய் என்னெல்லாம் இவனுக்கே இவன் ஒரு சுகிருதம் பண்ண வேண்டும், ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டும் என்று ஒரு சுகிருதம் பண்ணல. இவன் யதார்த்தமாக செய்யக்கூடிய சுகிருதத்தாலே யதார்த்தமாக அவன் அவன் நோக்கால இது சுகிருதம்னு சொல்லணும், அவன் நோக்கால இது புண்ணியம்னு சொல்லணும். அப்படி அவனே ஒரு மடிமாங்காய் இட்டு அப்படின்னு பொன்னாழியன் ஒரு ஒரு அண்ணா ஆசாரி ஒருத்தர் இருக்கார், பொன்னாழியை பண்ணவர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு இது வர்றது சோதிக்கிறதுக்கு ஒரு தங்க சங்கிலி வர்றது, இது தங்கம் தானா சோதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா உரக்கல்ல வச்சு நல்லா உரசி பாக்குறாரு. இந்த உரசி பார்த்த அப்புறம் இந்த உரசி கொண்டே இருக்கும்போது அவ இந்த உரசின கல்லானது இருக்கும் இல்லையோ அதை அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டார். அதை அப்படியே சரி உரசி ஆச்சு அது அப்படியேன்னு அதை தூக்கி போட்டுற மாட்டார். அதுல கொஞ்சம் பொண்ணானது அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அது என்ன பண்ணுவாரு, மெழுகுல ஒத்தி 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 சேர்த்துட்டே இருப்பார். அந்த மெழுகுல அந்த பொன்னாழிய சேர்த்துட்டே இருப்பார். அப்படி சேர்த்து 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 அந்த மெழுகுல சேர்ந்ததை கால் பொண்ணு ஆயித்து கடைஞ்சி பொண்ணு ஆயித்துன்னு அந்த ஒரு பொன்னாழியன் எப்படி அதை சேர்த்துட்டே இருக்காரோ அதே போல எம்பெருமானும் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுகிருதங்களை இவனாகவே சேர்த்து இன்னைக்கு விமுகனாக இருந்தவனை அபிமுகனாக்கியிருக்கான். விமுகனாக இருந்து அப்படியே போயிருக்க வேண்டியதான ஒருத்தனை இன்னைக்கு எம்பெருமான் பரமாக ஆக்கியிருக்காங்கிறதே ஒரு பெரிய கிருபை அந்த எம்பெருமான் பண்ணினது. ஆக நாம ஏதோ ஒரு பெரிய சுகிருதம் பண்ணிட்டோம், நமக்கு ஏதோ ஞான பக்தி வைராக்கியங்கள் வந்து விட்டது, நாம ஒரு நல்ல காரியம் பண்ணினதுனால எம்பெருமான் நம்ம இன்னைக்கு எம்பெருமான் வசமாக நாம ஆகிவிட்டோம், என்ன நோன்பு நோட்டுறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் ஒரு சேத்தனனுக்கு இருப்பது என்பது தவறானது. அதனால அந்த சேத்தனானவன் இன்னைக்கும் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா விமுகனாக இருந்து கொண்டிருக்கான், சாஸ்திர மரியாதை இல்லாமல் இருக்கான், பகவத பச்சார பாகவதா பச்சார அசக்கியா பச்சாரங்களை செய்து கொண்டேதான் இருக்கும். அப்படி இருப்பதாலே நாம எம்பெருமான இடத்தை போய் விண்ணப்பிக்கும் போது அவனுடைய குணாதிகளை சொல்லுவா போலே இவன் நம்முடைய தோஷாதிகளையும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கணும். நமக்கு என்னென்னலாம் தோஷம் இருக்கு, நாம என்னென்னலாம் அபச்சாரப்பட்டிருக்கோங்கிறத சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆக இது ரெண்டும் ஒரு சேத்தனனுக்கு அவசியாபேட்சம், இது அவசியம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் அந்த சேத்தனன். அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்க மணவாள மாமுனிகள். விருத்தியா பசு அப்படின்னு ஆரம்பித்து 6வது ஸ்லோகத்திலிருந்து 6 7வது ஸ்லோகத்திலிருந்து 7 8 9 10ன்னு 4 ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறார். கீழையும் தெரிவிக்க போறார். பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்த உபதேசித்த சமஸ்த நைச்சியங்களும் என்னிடையே சேரும், அவர்களுக்கு நைச்சியம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தான் நைச்சியம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். ஆனா அதுல பிரதானப்படுத்தினது இந்த 4 ஸ்லோகங்களால. இந்த நைச்சியானுசந்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் தாழ்ந்தவன், என்னுடைய தாழ்மையை சொல்லிக் கொள்வது, அதுதான் நைச்சியம். நான் மிகவும் வசந்தவன் கிடையாது, நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படி என்பதை நாம தெரிவிக்கிறது தான் நைச்சியானுசந்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அததான் இங்க தெரிவிக்கிறார். தத்தோஸ்மி மூர்க்கா தத்தோஸ்மி மூர்க்கா வஞ்சனபரா அப்படின்னு தான் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஆழ்வார் சூதனாகி கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கடைக்கன் என்னும் அப்படின்னு ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லிக்கும் போது எப்படி இருந்தேன், கல்வனாய் இருந்தேன், கெட்ட சகவாசத்தோடே இருந்தேன், அப்படி இருந்த காலத்துல எனக்கு புத்திய புகட்டினான் எம்பெருமான் அரங்கநாதன் அப்படின்னு திருமாலையில தெரிவிக்கிறார். ஆக ஆழ்வார்கள் எல்லாருமே இந்த அண்ணு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னு, அன்னைக்கு நான் பிறக்கல, நான் எப்படி இருந்தேன், ரொம்ப சம்சாரத்தை வசப்பட்டவனா இருந்தேன், அன்னொரு நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன் என்ன இருந்தேன், தாயே தந்தை என்னும் தாரமேகலை மக்கள் என்னும் நோயே பட்டுழிந்தேன். நான் எப்படி இருந்தேன், எனக்கு இங்க இருக்கிற சொந்தக்காராதான் சொந்தக்காரா அப்படின்னு நோயே பட்டுழிந்தேன். எப்ப பாரு அந்த நோயோடையே இருந்து கொண்டிருந்தேன். எனக்கு அந்த மாதிரி இந்த புலன்கள்
வெளிப்புலன்கள் உள்புலன்கள் அதுக்கு இறை போடுவதே என்னுடைய பரம பிரயோஜனம் மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கைய காலக்ஷேபத்தை பண்ணி கொண்டு வந்தேன்னா ஆழ்வார்கள் நைச்சான சந்தானம் பண்ணிக்கிறார். அந்த தாழ்ச்சியை உரைப்பது என்பதுதான் நைச்சான சந்தானம். இது ஆழ்வார்கள் பண்ணியிருக்கா, நம்ம ஆச்சாரியர்கள் கிரந்தங்கள் பூரா பண்ணியிருக்கா. அத மணவாள மாமனிகளும் எடுத்துட்டு தான் இதுல 4 ஸ்லோகங்களாலே அந்த நைச்சான சந்தானத்தை தான் செய்யறார். இதுல நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாம் மணவாள மாமனிகளுக்கு இருக்கு அப்படின்னு நாம ஒரு லவலேஷம் கூட நினைச்சிடக்கூடாது. அதுல சொல்ல போறார் என்னன்னா, வஞ்சனபராகா மித்யாச்சராமி ததோஸ்மி மூர்க்கஹா ததோஸ்மி மூர்க்கஹா என்று 4 ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார். அந்த மூர்க்கஹான் என்று தன்னை தான் தெரிவிப்பதாலே, வஞ்சனபரகான் என்று தெரிவிப்பதாலே ஒருவேளை மணவாள மாமனிகள் அப்படி இருந்தாரோ அப்படின்னு ஒரு காலத்தையும் நாம் அப்படி நினைச்சிடவே கூடாது. மணவாள மாமுனிகளினுடைய ஆத்ம குண அக்ரேசரர், ஆத்ம குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம் யாருன்னா சுவாமி மணவாள மாமுனிகள் என்று நாம சொல்ல வேண்டும். அவர் செய்த கைங்கரியங்களாகட்டும், அவருடைய ஞான பக்தி வைராக்கியங்களாகட்டும் சொல்லில் அடங்காது, கடலை போல பெரியதாக இருக்கக்கூடியது. அதனால அவர் இந்த மாதிரி தெரிவித்தது எதற்குன்னா, அவர் ஆச்சாரியர்களினுடைய பாவனையில தன்னை பார்க்கும்போது நமக்கு நைச்சான சந்தானத்தை தான் செய்கிறார். அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம் பின்போன்றவர்களுக்கு நைச்சான சந்தானமே பண்ண தெரியாது. நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறது அவனுடைய கருணையால அப்படின்னு சொல்ல வேணும். இல்ல ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது, உற்சவத்துல கருட சேவை நடக்கிறது, நமக்கு அன்னைக்கு கருட சேவைன்னே தெரியாது. அந்த ஊருக்கு போயிருக்கோம், அன்னைக்கு உற்சவம், அன்னைக்கு அந்த கோயில்ல உற்சவம்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போக போறோம், இல்ல அங்க எங்கேயோ ஊருக்கு போறதுக்கு ஒரு வியாபாரத்துக்கு போக போறோம். போகும்போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ நண்பர், ஒருவர் ஸ்ரீ வைஷ்ணவர் நம்மளுடைய சகாவா இருக்கக்கூடியவர், அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமி இவ்வளவு தூரம் எழுதியிருக்காரு, காத்தால கருட சேவை இருக்கு, எழுதிட்டு போலாமே, காத்தால கருட சேவை இருக்கு, சேவிச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்றாரு. நாம அங்க போய் கருட சேவையை சேவிக்கும் போது, ஆஹா கருட சேவைன்னே நமக்கு தெரியாது, நாம வந்து சேவிக்கிறோம், எதிர்ச்சையா அந்த பெருமாள் இத சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ புண்ணியம் அந்த பெருமாள் சேவை கிடைச்சது, ஏதோ புண்ணியம் பெருமாள் சேவை கிடைச்சதுன்னு சொல்றோம். வாஸ்தவத்துல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, எம்பெருமான் கிருப்பை, எம்பெருமான் சேவை கிடைச்சது. எதிர்ச்சையானா ஈஸ்வர இச்சையா அப்படின்னு பொருள். அந்த ஈஸ்வர இச்சையாலே எனக்கு சேவை கிடைச்சது, எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எனக்கு சேவை கிடைச்சது, எம்பெருமான் தன்னுடைய குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அனுகிரகித்தான், எனக்கு சேவை கிடைச்சதுன்னு சொல்லணுமே தவிர்த்து நம் சுகிருத்தத்தால நாம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணினதுனால இது நடந்தது என்று சொல்வது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அல்ல. ஏன்னா அவ்வளவு பாபிஷ்டனாக இருக்கக்கூடிய, இப்ப வரைக்கும் சாஸ்திரம் சொன்னதை செய்யாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருப்பதாலே நமக்கு அந்த எம்பெருமான் நமக்கு இவ்வளவு காரியம் பண்றான் என்பதே அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அனுகிரகம். அதை நினைத்து கொண்டு நாம நைச்சானுசந்தானம் பண்ண வேண்டும். அந்த நைச்சானுசந்தானம் நமக்கு பண்ணுவது வராது என்பதாலே, எப்படி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கணும்னே தெரியாது, சரணாகதி பண்ணும் போது எம்பெருமானுடைய குணங்களை சொல்ல வேணும், என்னன்னு சொல்லி எம்பெருமானிடத்தை பிரார்த்திப்பதுன்னு நமக்கு தெரியாது. அந்த தெரியாததாலே ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்லோகங்கள் மூலமாக இந்த பிரார்த்தனையை வைக்க வேண்டும்ங்கிறத நமக்கு எப்படி காட்டி கொடுத்தாலோ, அதே போல அந்த எம்பெருமான் இடத்தை என்ன விண்ணப்பிக்க வேண்டும் நம் நைச்சத்துக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால அதையும் சேர்த்து அவரே நமக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இந்த ஆச்சாரியர்களுடைய ஸ்லோகங்களை பார்க்கும்போது அத அந்த நைச்சான சிந்தானத்தை பல படிகளாக பண்ணிருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் சரித்திரங்களை பார்த்தோம்னா, அனந்தாழ்வான் ஒரு வாட்டி திருமாலிருஞ்சோலை எம்பெருமான சேவிக்க போறார். அனந்தாழ்வான் திருமலை அனந்தாழ்வான் எம்பெருமானாரோட சிஷ்யர். அனந்தாழ்வான் திருமாலிருஞ்சோலையில பெருமாளை சேவிக்க போறார். வடுக நம்பிகள் என்ன, கூரத்தாழ்வான் என்ன, இது மாதிரி பல மகனீயர்கள் இருக்கா. அது மாதிரி திருமாலிருஞ்சோலை எம்பெருமான சேவிக்க போறார். சேவிக்கும் போகும்போது ஸ்தோத்திர ரத்னத்தை அப்படியே அனுசந்தித்துக் கொண்டு வருகிறார். பெருமாள் முன்னாடி ஸ்தோத்திர ரத்னம் ஆழவந்தார் சாதித்தது, ஆழவந்தாருடைய உற்சவம் வரப்போறது. அடுத்து அந்த ஆழவந்தாரினுடைய வைபவமாக இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை அவர் சாதித்த பிரபந்தத்தை சாதிச்சுட்டு வர்றார். ஏன்னா நமக்கு சம்பிரதாயத்துல ஸ்தோத்திர பிரபந்தங்களுக்கு பிதாமகர் அப்படின்னு சொல்லணும்னா அது ஆழவந்தாரத்தான் சொல்லணும். நாதமுனிகள் விஷயமாக சில ஸ்லோக பிரபந்தங்கள் இருந்ததாகவும் அது பின்னாடி விபுலமாக போயிடுத்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால ஆச்சாரியர்களுக்குள்ளே சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு பிதாமகர் நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தா அது ஆழவந்தார் சாதித்த ஸ்தோத்திர ரத்னமாகிய பிரபந்தம் மட்டும்.
அதுல ஒரு ஸ்லோகம் அவர் தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை பண்ணிக்கிறார். எப்படிப்பட்டவன் நான் அப்படின்னு தெரிவிக்கிறார். எப்படிப்பட்டவன்? அமர்யாதா, சுத்ரஹா, சலமதிஹி, அசூயா பிரசவபூ, கிருதஜ்ஞோ துர்மானி, ஸ்மரபரவசோ அப்படின்னு வஞ்சனபரஹா, நிசம்சகா, பாபிஷ்டகா அப்படின்னு எல்லாம் தன்னை பத்தி தெரிவிக்கிறார். அமர்யாதா, சாஸ்திர மரியாதையின் பிரகாரம் வாழாதவன். அமர்யாதா, சாஸ்திரத்துக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆஸ்திகன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லணும்னா, அஸ்தி யார் ஒருவன் இருக்குன்னு சொல்றானோ அவனை ஆஸ்திகன்னு சொல்றோம். அஸ்தி இது யஹா வததி சஹா ஆஸ்திகான்னு சொல்றோம். ஆனா ஆஸ்திக்யம் ஆவது எம்பெருமான் இருக்கான்னு ஒத்துக்கிறது மட்டும் கிடையாது. சாஸ்திரத்துக்கு உண்டான மரியாதையை கொடுத்து சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கணும்னு ஆசைப்படுறவன் அவன் தான் அமரியாதா. அவன் தான் மரியாதை தெரிஞ்சவன். அவன் தான் ஆஸ்திகன். சத்தியம் வதா, தர்மம் சர, ஸ்வாத்தியாயான்னா பிரமதா, தேவபிருத்திகாரியாபியான்ன பிரமதிதவ்யம் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவ ஆக்ஞா, என்னுடைய ஆக்ஞை எது? ஆக்ஞாச்சேதி மம துரோகி என்னார் கண்ணன் நம்பெருமான். அந்த ஆக்ஞையை மதிக்காதவன் எனக்கு துரோகியாகவே நான் அவனை பார்க்கிறேன்னு எம்பெருமான் கண்ணன் தெரிவிக்கிறான். ஆக அமரியாதகா என்ன? சாஸ்திரத்தின் மரியாதை கொலையும்படியாக வாழக்கூடியவன். சலமதிகி, விஸ்வாசமே இல்லாதவன். எம்பெருமான் ரட்சிப்பானா? ஒரு பகவத் விஷயம் இருக்கு. இப்போ நமக்கே பார்க்கிறோம், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இருந்தா யோசிப்போம், கோயிலுக்கு போகணுமா, கால் வலிக்கிறது, போலாமா, உற்சவம் இருக்கும், ஐயோ அங்க கூட்டமா இருக்கும் அப்படின்னு போகணும்னு ஒரு எண்ணம் வந்தாலும், சன்னதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தின்படி நடக்காமல் அப்படியே ஒரு சஞ்சலத்தோடயே நம்ம திகழ்ந்துட்டு இருக்கோம். இது நல்ல காரியங்கள் இல்லை. ஏதாவது ஒரு கெட்ட காரியம் பண்ண போறோம் அப்படின்னு இருந்தா அதை உடனே பண்ணிடுறோம். ஆக சலமதிகி, ஒரு எம்பெருமான் விஷயமாக, சாஸ்திர விஷயமாக ஒரு விசுவாசத்தோடு நாம நடந்து கொள்வதே கிடையாது. அசூயா பிரசவபூ, அசூயை பொறாமையின் பிறப்பிடமே நான் தான். யாரோ ஒருவர் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன சொல்லணும்? ஐயோ நல்லா கைங்கரியம் பண்றார், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோட அவர் வாழ வேண்டும், அவருக்கு மங்களாசாசனங்கள் அமைய வேண்டும், அண்ணா அவருடைய கைங்கரியங்கள் அபிவிருத்தி ஆகும், பொலிகா 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 என்று கொண்டாடணும். அதை விட்டுட்டு நம்ம மனசு எப்படி போடுது? ஐயோ கைங்கரியமா, என்ன ஆயிட போடுது அந்த கைங்கரியத்துல, நமக்கு ஒன்றும் கிடைக்கல, அவர் ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் மேல ஒரு அசூயையை கொண்டே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசூயா பிரசவ பூகு, அந்த அசூயையின் இருப்பிடமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். கிருதஜ்ஞோ துர்மானி, யார் எனக்கு நன்றி பாராட்டுறான், எனக்கு நன்மை செய்யறாளோ அவளுக்கே கெட்டதை செய்யறேன். கிருதஜ்ஞோ துர்மானி, ஆச்சாரியன் இருக்கார், நமக்கு பரம நன்மையை செய்யறார், அவருக்கு கெட்ட விஷயங்களை சொல்றோம், அவரிடத்தே ஒரு துஷ்டமான சேஷ்டிதங்களை பண்றோம் அப்படின்னு தன்னை பத்தி பாப்பிஷ்டா அப்படின்னா தெரிவிச்சுட்டு வர. இது ஆளவந்தார் தெரிவிச்ச இந்த ஸ்தோத்திரத்துல வரக்கூடிய ஸ்லோகம். அனந்தாழ்வான் சேவிச்சுன்னு வரும்போது இது 62வது ஸ்லோகம். இத 62, 63 இதை சேவிக்கல. உடனே அவள்லாம் கேட்கிறா, ஏன் இதை சேவிக்கல அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஒருவேளை சேவிக்கும் போது ஆழவந்தார் தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரோன்னு நான் ஒரு க்ஷணம் நினைச்சிட்டேன்னா எவ்வளவு பெரிய அபச்சாரம் ஆயிடும்னு சொன்னார். அந்த பாவபந்தம் இருந்ததுனால அவர் சேவிக்கல. இது எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த மாதிரி மகானுபாவர் இருந்ததுனால அவருக்கு இது பொருந்தது. ஏன்னா அது அவளுக்கெல்லாம் இருக்குமோன்னு ஒரு சம்சயம் கூட நமக்கு வந்துடக்கூடாது. அதே போல மணவாள மாமுனிகளுக்கு இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது. நமக்கு நம்மளுடைய நைச்சியத்தை சொல்ல நமக்கு வராது. நமக்கு நம்மளுடைய நைச்சியான சந்தானம் உண்மை யதார்த்தம் அதை சொல்ல நமக்கு வராது. அதற்காக நம்ம ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனால நமக்காக அத கேட்டுக்கணும், எப்படி கேட்கணும்னு தெரியாதுங்கிறதுனால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண வேணும். கத்தியத்துல சொல்றார், மனோவாக்காயி அநாதிகால பிரவிற்த்த அனந்த அக்ரி அக்ருத்திய கரண கிருத்தியாகரண அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. அது அகிருத்திய அகிருத்திய கரண கிருத்திய அகரண இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? இதெல்லாம் நாம சொல்லணும், இதெல்லாம் எம்பெருமானாருக்கு இருக்குமான்னு கிடையவே கிடையாது. அகிருத்திய கரண கிருத்தியா அகரண இதெல்லாம் யாருக்கு இருக்கு? அனந்த காலமா நமக்கு இருக்கு. அனாதி காலமா அந்த அனாதி கால பிரவೃத்தியில அனாதி காலமா எழுதி கொண்டிருக்கச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்? அகிருத்திய கரண, எதெல்லாம் சாஸ்திரம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செய்யறோம்.
கிருத்தியா அகரண எதெல்லாம் சாஸ்திரம் செய்யின்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருக்கும். சாஸ்திரம் இதை சாப்பிடாதேன்னு சொன்னா சாப்பிடுறோம், சாஸ்திரம் இதை பண்ணுன்னு சொன்னா பண்ணாமல் இருக்கும். பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசக்கிய அபச்சாரங்க ரூப நானாவித அபச்சாரம், இது மாதிரி பல விதமான அபச்சாரங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அத அசேஷ சமஸ்வ, இதை எனக்கு பொறுத்தருள வேண்டும்னு எம்பெருமானார் தான் பிரார்த்திக்கிறார். ஆக இது எதற்கு சுவாமி பண்ணினார் அப்படின்னா, இது அவருக்கு இருக்குங்கிறதுக்காக அவர் பண்ணல. நாம அதை எப்படி கேட்கணும் நமக்கு தெரியாது, எப்படி இதை விண்ணப்பிக்கணும் தெரியாது. பெருமான் முன்னாடி போய் நின்னு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு எனக்கு சேவை கிடைச்சிருக்குன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஞான பய வைராக்கியம் வந்துடுத்து, ஞான பக்தி அனுஷ்டானம் எனக்கு வந்துடுத்து, அதனால நான் இன்னைக்கு எம்பெருமான் எனக்கு கருணை பண்ணியிருக்கான்னு சொல்லிடக்கூடாது. அவன் கருணையாலே சம்பந்தம் அடையினாலே நமக்கு கருணை பண்ணியிருக்கான். ஒரு பிதா தன் புத்திரனுக்கு செய்யுமா போல எம்பெருமான் செஞ்சிருக்கானே தவிர்த்து இவன் என்னுடைய யோக்கியத்தைக்காக எம்பெருமான் செய்யல. எனக்கு யோக்கியத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ அதை பத்தின ஒரு விசாரமே கிடையாது. எம்பெருமான் அனுகிரகத்தாலேயே நமக்கு அந்த காரியத்தை செய்திருக்கான் அப்படின்னு நாம இருக்க வேண்டும். நைச்சானுசந்தானம் நம்முடைய யதார்த்த நிலைமை தான். நாம ஏதோ இல்லாத குத்தத்தை ஏறிட்டுன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது ஆச்சாரியாளுக்கு தான். நமக்கு இருக்கிற குத்தங்களை நம்ம சொன்னாலே அதுவே சரியாக இருக்கக்கூடியதாக அமையும். அதை நமக்கு கேட்க தெரியாது என்பதற்காக இந்த ஸ்லோகங்களை எல்லாத்தையும் மணவாள மாமனிகள் தான் பிரார்த்திக்கிறார். போன ஸ்லோகத்துல சொன்ன தத்வாரைய அதை போக்கி அருள வேண்டும்னு சுவாமி சாதித்தது இந்த ஒரு ஸ்லோகத்திலையும் நாம சேர்த்துக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சேர்த்து மாமனிகள் இது எல்லாத்தையும் போர்க்க வேண்டும். நான் இப்படி இருக்கேன், தோஸ்மி மூர்க்கானாக இருக்கேன், இதை நீ போக்கி அருள வேண்டும், போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் எம்பெருமானாரிடத்தை. அந்த பிரார்த்தனை எதுக்கு? பின்னாடி வரக்கூடிய நாம அந்த பிரார்த்தனைக்கு அனுகுணமாக செய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமியினுடைய பிரார்த்தனை. இப்போ அதுல முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். விருத்தியா பசுர் நரவபு அகம் ஈதிருஷா பி ஸ்ருத்யாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம் இத்தியாதரேன கிருத்தினோபி மித பிரவக்தும் அத்தியாபி வஞ்சனபரஹ அத்திர யதீந்திரவர்த்தே அத்தியாபி வஞ்சனபரோத்திர யதீந்திரவர்த்தே. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? வஞ்சனபரஹா அத்திர வஞ்சனபரஹா, இந்த லோகத்துல வஞ்சனபரனாக இருக்கிறேன், வஞ்சகனாக இருக்கிறேன். வஞ்சகன்னா என்ன? உண்மை ஒண்ணு இருக்கு, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த உண்மை போல நான் காட்டுறதுனால நான் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு தவறான காரியம் பண்ண போறேன், அந்த தவறான காரியத்தை ஒத்துக்க மாட்டேன். அந்த அந்த தவறான ஒரு செயலை இதுதான் சரி போல உண்மை போல ஒரு பொய்ய பேச போறேன், அதைத்தான் உண்மை போல நான் செய்யறேன்னா நான் வஞ்சனபரகா. நான் என்னுடைய உண்மையான ஸ்வபாவத்தையும் சுரூபத்தையும் காட்டாமல் இருப்பதாலே வஞ்சனபரனாக இருக்கிறேன். பகவத் விஷயத்தே வஞ்சனபரனாக நான் இருக்கிறேன், பாகவத விஷயத்தே வஞ்சனபரனாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். அத்தியாபி வஞ்சனபரகா, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதுவே நான் உரைக்கும் இத்தாலன் அன்பவர்பால் இப்போதளவும் யான் ஒன்னும் காண்கிறேன் எப்போவது உண்டாவது இது ஆர்த்தி பிரபந்தத்துல சொல்றேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆனா அது நான் தான் உரைக்கிறது, அது வாயடைவுல தான் இருக்கே தவிர்த்து அது மனசிக்கமாக மனசு பூர்வமாக இருக்கான்னா இல்ல. அன்பவர்பால் இப்போதளவும் யான் ஒன்னும் காண்கிறேன், எனக்கு அந்த உண்மையான அன்பு சுவாமி இடத்தை இப்போ லவலேஷம் கூட என்னிடத்தே இல்லை. அன்பவர்பால் எனக்கு அந்த அன்பே தெரிய மாட்டேங்கிறது, அன்பே இல்ல. வாயால சொல்லிட்டு இருக்கேன் எம்பெருமானார் சரணம்னு, இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன்னு தெரிவிக்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்துல. அதே வண்ணம் அத்தியாபி இப்ப கூட நான் போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன பிரார்த்தித்தார்? எனக்கு தான் திருவட்டாட்சர மகாமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் பூர்த்தியாக நீர் எனக்கு ஆட்கொள்ள வேண்டும், அந்த அர்த்த விசேஷங்கள் என்னுடைய மனதிலே நிற்க வேண்டும், அந்த அர்த்த விசேஷத்துக்கு அனுகுணமாக நான் காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் இருக்கணும்னு பிரார்த்திச்சேனே. அந்த பிரார்த்தனைக்கு அப்புறமும் கூட, இந்த பிரார்த்தனைன்னா உண்மையா பிரார்த்திச்சிருக்கேன், அப்போ இனிமேல் அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படித்தானே இருக்கும். அதுக்கப்புறமும் கூட அத்தியாபி அதுக்கப்புறமும் கூட வஞ்சனபரனாக வஞ்சிக்க கூடியவனாகவே நான் இருக்கேன். என்ன வஞ்சனை, என்ன வஞ்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, விருத்தியா பசுர் நரவபு, என்னுடைய உடம்பு, நான் எந்த உடம்ப தரிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா நரவபு, ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்து கொண்டிருக்கிறேன். மனிதனுடைய உடல் எப்படிப்பட்டது? அவனுக்கு விவேகம் இருக்கு, சாஸ்திரம் இது நல்லது தீயதுன்னு சொல்லறத பகுத்து அறிவதற்கான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியத்தோடு அவன் என்ன பண்ணணும்? சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி வாழ வேண்டும், சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நாம வாழ வேண்டும்னு இருக்க வேண்டியதுதான் மனுஷ ஜென்மத்துக்கான வசதி.
நான் மனுஷன் இல்லாதவன் சாஸ்திர மரியாதையை வச்சுட்டு வாழ முடியாது. நம்ம ஒரு சன்னதிக்கு போறோம், பெருமாள் பிரதட்சணம், பெருமாள் புறப்பாடு ஆயிட்டு இருக்கு, பெருமாள் எழுந்து இருக்க அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இல்ல ஒரு சன்னதி பக்கமா போறோம், பிரதட்சணமாக போக வேண்டும். இப்படி போகணும், பிரதட்சணமா போகணும். பெருமாள் எழுந்து இருக்காருன்னா பெருமாளுக்கு அப்பிரதட்சணமா போகக்கூடாது, பிரதட்சணமா போகணும். இது சாஸ்திரம் சொல்றது. ஒரு ஒரு ரிஷியை பார்த்தா, ஒரு சன்னியாசியை பார்த்தா, ஒரு பசுவை பார்த்தா, ஒரு தேவாலயத்தை பார்த்தா பிரதட்சணமாக போக வேண்டும் என்னது சாஸ்திரம். ஒரு பசுமாடு இருக்கு, இதே பெருமாள் புறப்பாடு வந்துட்டு இருக்கார், பசுமாடு வர்றதுன்னா அந்த பசுமாடு என்ன பண்ணும்? அப்படியே எந்த வழி எந்த பக்கம் போகும்னே தெரியாம அது மாட்டு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும். அது பிரதட்சணமா போறதா அப்பிரதட்சணமா போறதாலாம் கிடையாது. ஏதோ ஒரு பக்கம் போகும், யாரையும் முட்டாம போகும். போயிட்டே இருக்கச்சு யாராவது நடுவுல வந்தானா அவளையே பார்த்துட்டு அவளையே ஒதுங்கிக்க போகணும். ஏன்னா இந்த மாட்டுல முட்டின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது அப்பிரதட்சணமா போறதா பிரதட்சணமா போறதா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு ஞானம்லாம் அந்த பசுமாட்டுக்கு கிடையாது. அதே போல நாம வாழக்கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு அதை விவேகிக்கிறதுக்கு தான் இந்த மானம் பிரதீபம் இவ காரணிக்கோ ததாதி. பெருமான் சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான். சாஸ்திரத்தை கொண்டு அந்த அர்த்த விசேஷங்களை அறிந்து அதற்கு அனுகுணமாக நாம் காரியம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எம்பெருமான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம அதன்படி வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆக மனுஷ ஜென்மம் என்பது சாஸ்திரத்தின்படி சாஸ்திர அத்தியனத்தை பண்ணி அந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, எப்படி வாழ வேண்டும்னு சொல்லியிருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு வாழறதுக்கான ஒரு ஒரு அவகாசம் இருக்கக்கூடியதான ஒரு சரீரம். ஆனா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா, அந்த சாஸ்திரத்தினுடைய மரியாதைக்கு இல்லாமல், இந்த சாஸ்திர மரியாதையை புரிஞ்சுக்காம ஒரு நரவபுகு நரன் மனுஷனான பிறவியை எடுத்திருந்தால் கூட என்னுடைய விருத்தி என்னுடைய காரியக்கிரமங்களை பார்த்தா, நான் நடக்கக்கூடியதான தன்மையை பார்த்தா ஒரு மிருகம் போல இருக்கிறது. எப்படி அதுக்கு பிரதட்சண அப்பிரதட்சணங்கள்லாம் தெரியாதோ, சாஸ்திரத்தின்படி சரி தவறு எதுன்னு தெரியாதோ, அது ஸ்ரீ வைஷ்ணவாடியும் முட்டை போடுது, ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லாதவனையும் முட்டை போடுது. அந்த பகவான் புறப்பாட்டுக்கும் சில சமயம் இடைஞ்சலா வந்துடுறது, சில சமயம் அதுவே எம்பெருமானுக்கு காத்தால விஸ்வரூபத்துக்கு உபயோகமாகும் இருக்கு. ஆக அதுக்கு சாஸ்திரம் அறிவல் அப்படி என்பதற்கான வியாஜம் கிடையாது. அதனால நான் என்னுடைய காரியக்கிரமம் எப்படி இருக்கு, விருத்தியா என்னுடைய கிரமம் காரியத்தை பார்த்தா, என்னுடைய விருத்தி என்னுடைய வழிமுறையை பார்த்தா பசு ஒரு அறிவில்லாத ஒரு விலங்கு போல என்னுடைய விருத்தி இருக்கு, நரவபு. ஆனா என்ன உடம்பு பார்த்தா பெரிய மனுஷ பிறவி இருக்கு, சாஸ்திர மரியாதையை அறியக்கூடியதற்கான வியாஜம் உள்ள வியாபாரம் உள்ள ஒரு பிறவி ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கு. விருத்தியா பசு, விருத்தியா பசுர் நரவபு. இப்படி இருந்தாலும் ஈதிருஷோபி, இப்படிதான் அகம் இருக்கேன், நான் இருக்கேன், பசுர் அகம் ஈதிருஷா அப்படி, இப்படி இருந்தாலும், இப்படி இந்த மாதிரியாக நான் இருந்தாலும் ஊரார் என்ன தெரியுமா சொல்றா? ஊரார்னா யாரோ ஒருவர்னு இல்ல, அண்ணா திருமணம் இருக்கார், சுவாமி உத்திரியம் ஒருத்தின் இருக்கார், வேஷ்டி சாய்ச்சிட்டு இருக்கார், ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றார் அப்படின்னு ஒண்ணு ஊரார் என்ன சொல்றா? ஆஹா, இவர் எப்படி தெரியுமா? ஸ்ருத்யாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம். வேத வாக்கியங்களாலே ஸ்ருத்யாதி சித்த, ஸ்ருதிகளாலே சொல்லப்பட்ட ஸ்ருத்யாதி சித்த, ஸ்ருதிகளாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆத்ம குணங்கள், பொய் சொல்லாமை, ஒருத்தரை ஏமாத்தாமை, சத்தியம் வதா, தர்மம் சரா என்று இருக்கக்கூடியது, யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, சமூகம் சுமூகமாக வாழ வேண்டும் என்பதான தன்மை, இது எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொல்லும் போது ஒருத்தர் அமைதியாக காரியத்தை பண்ண வேண்டும், ஒருவர் இந்த எல்லாம் சொல்றது இந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திர குணத்துக்கெல்லாம் சுத்தியாதி சித்த நிகிலாத்ம, நிகில ஆத்ம, எல்லா ஆத்ம குணங்களுக்கும் ஆශ්‍රயோயம், இவர் தான் இருப்பிடம்னா. சாஸ்திரத்துல ஸ்ருதியில சொல்லக்கூடியதான எல்லா உத்தமமான ஒரு குணங்களுக்கும் சுவாமி என்னும் இருப்பிடம். என்னுடைய உண்மை எப்படி இருக்குன்னா, அடியன் எப்படி இருக்கேன்? விருத்தியா என்னுடைய
விற்த்திய பார்த்தா, என்னுடைய காரிய கிரமங்களை பார்த்தா, நான் அனுதினமும் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தா, பசு ஒரு மிருகம் போலே இருக்கிறேன். மிருகத்தின் போலே நடந்து கொள்ளக்கூடியதான ஒரு மனுஷ சரீரத்தை கொண்டிருக்கிறேன். மனுஷ சரீரம், ஆனா நடத்தை ஒரு மிருகம் போல இருக்கு. நான் இப்படி இருக்கேன். இப்படி இருந்தா எல்லாரும் என்ன சொல்லணும்? அவனை பாரு, அவனோட விருத்தி பார்த்தா பசு போல இருக்கு, மனுஷ மாதிரியா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டும் எல்லாரும். அப்படி சொல்லாம எல்லாரும் எப்படி சொல்றா? சுத்தியாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம். நான் தான் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட எல்லா குணங்களுக்கும், எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடம், ஆஸ்ரயோயம் அப்படின்னு எல்லாரும் சொல்ற. இத்தியாதரேன கிருதினோபி மித பிரவக்தும் அத்தியாபி வஞ்சனபரஹா. இப்படி ஆதரேன, ரொம்ப ஆதரத்தோடு, ரொம்ப ஐயோ இவர மாதிரி வருமா, இவர மாதிரி வருமா அப்படின்னு எல்லா ஆத்ம குணங்களுக்கும் இவன் தான் இருப்பிடம் என்று சொல்லும்படியாக எல்லாரும் சொல்றா. யாரோ சாமானியன் சொல்றானா, ஒன்னும் படிக்காதவன் சொல்றானா? அப்படி இல்ல. நான் ரொம்ப நாரிடத்தே பிராவண்யமுடையவன், சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை பூரா அதிகரித்தவன், அந்த சாஸ்திர மரியாதையை போல இருக்கக்கூடியவன் அப்படின்னு இத்தியாதரேன கிருத்தினோபி. பெரிய பெரிய மகான்கள், சாமானியன் கூட சொல்றது இல்ல, சாமானியன் கூட ஏமாந்துருவான். இவரை பார்த்தா நன்னா அப்படியே பார்த்தா அவருடைய ஸ்வரூபத்தை பார்த்து வெளிவேஷத்தை பார்த்து ஏமாந்துருவான். ஆனா கிருத்தினோபி, பெரிய பெரிய மகான்கள், உரத்தாழ்வான் என்ன, முதலியாண்டான் என்ன, பல பல ஆச்சாரிய சார்வபௌமர்கள் என்ன, எல்லாரும் என்ன நினைக்கிறா? இவரை மாதிரி உண்டா? ஆத்ம குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறார், ஞான பக்தி வைராகியங்களுக்கு இருப்பிடமாக இவர் இருக்கிறார் அப்படின்னு கிருத்தினோபி, பெரிய மகான்கள் கூட இத்தியாதரேன, அவ ஏதோ சாமானியமா சொல்றது இல்ல, நன்னா உணர்வு பூர்வமா நம்பி சொல்றா. ஏன்னா அவளுடைய திருஷ்டியே எப்படி இருக்கும்? ரொம்ப வசதியான திருஷ்டியா இருக்கும். யாரை பார்த்தாலும் எம்பெருமானுடைய அடியாரா பாப்பா, யாரை பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவனா பாப்பா. யார் இருந்தாலும் ஐயோ ஏதோ அவரை கலி கோலாகலத்தில் நடந்துருது, அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னா அப்படின்னு பார்க்கக்கூடியதான உத்தம அதிகாரிகளவா இத்தியாதரேன கிருத்தினோபி. மிகுந்த வசதியானவாள்லாம் எப்படி பாக்குறா? ஸ்ருத்யாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம். என்னுடைய விருத்திய பார்த்தா பசுவை போல இருக்கு, ஆனா அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா? என்னுடைய வெளிவேஷத்தை பாக்குறா, எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு நான் சொல்வதை பாக்குறா. பார்த்து ஸ்ருத்யாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம், ஸ்ருதியினாலே சொல்லப்பட்டதான எல்லா ஆத்ம குணங்களுக்கும், எல்லா வசந்த குணங்களுக்கும் இவர் தான் இருப்பிடம் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் கூட இத பிரவக்தும் சுத்தியாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயம் இத்தியாதரேன கிருத்தினோபி மித பிரவக்தும். அவா சொல்லிட்டு இருக்கா ரொம்ப ஆதரத்தோடு, இத இப்படிப்பட்டவன் ஆஸ்ரயோயம் அப்படின்னு கிருத்தினோபி மித பிரவக்தும். அவள்லாம் சொல்றா வெளியில, பிரவக்தும் அவள் கூட நினைச்சுக்கிறா மட்டும் இல்ல, அவளே சொல்றா இந்த சுவாமி மாதிரி கிடையாது, இந்த சுவாமி மாதிரி கிடையாது அப்படின்னு கிருத்தினோபி மித பிரவக்தும். பெரிய பெரிய வசந்த அதிகாரிகள் கூட சொல்லும்படியாக நான் இருக்கேன். எவ்வளவு பெரிய வஞ்சனம் இது! ஆத்ம குணங்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருக்கக்கூடிய நான், பசுவை போலே மிருகத்தை போலே காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவனான நான், அந்த உண்மையான ஸ்வபாவத்தை காட்டாமல் என்னுடைய நாவினாலே எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதாலே ஒரு சில விஷயங்களை விண்ணப்பிப்பதாலே என்னை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா? இத்தியாதரேன கிருத்தினோகி. பெரிய பெரிய மகனீயர்களாகட்டும், மகான்களாகட்டும், இத்தாதரேன் அவ ரொம்ப ஆதரத்தோடு இவர மாதிரி உண்டா, இவர மாதிரி உண்டா அப்படின்னு அவளே சொல்லும்படியாக நான் இருக்கேன். என்னுடைய விருத்திக்கும் என்னுடைய நடத்தைக்கும் அவ என்னை பத்தி வச்சுட்டு இருக்க நினைப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. இப்படி நான் ஒரு ஏமாத்தத்தை பண்ணிட்டு இருக்கேனே, என்னோட வஞ்சனபரன் யாராவது இருப்பாளா? அத்தியாபி வஞ்சனபரஹா. இதனால இப்ப வரைக்கும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப்படிப்பட்ட வஞ்சனபரனாக நான் இருக்கிறேன், பிறரை வஞ்சிக்கும்படியானவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தால தெரிவிக்கிறார். தத் வாரைய, அதை நீ போக்கி அருள வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? சாஸ்திர அபியாசம் இல்லாமல் இருக்கேன். யதீந்திர யதிராஜரே, நீர் இந்த விஷயத்தை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சுவாமியிடத்தை பிரார்த்திக்கிறார். ஏன்னா அவர் தான் போக்கி அருள முடியும். உடலோக்காச்சார் தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய குணத்தை பார்த்தா நமக்கு அபயம் ஏற்படுறது.
நம்மளுடைய தோஷங்களை பார்த்தா நமக்கு பயம் ஏற்படும். நான் எம்பெருமானிடத்தே போறோம், ஒரு காரியம் கைகூட வேண்டும். என்ன காரியம்? சுவாமி நீர் தான் திருவடி சேர்த்துக்கணும், இந்த புலன்கள் எல்லாம் எனக்கு அடக்கம் ஏற்பட வேண்டும், இந்த புலன்கள் எல்லாத்துக்கும் நான் இரையாக மாறிவிடுறேன், இதுல எல்லாத்துக்கும் எனக்கு அடக்கம் ஏற்படணும்னு நாம எம்பெருமானார் இடத்துல போய் பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்தனை கைகூடணுமான்னு பார்த்தா சுவாமியினுடைய காருண்யத்தை பார்த்து, கருணையை பார்த்து, அவருடைய குணத்தை பார்த்தா நிச்சயம் கைகூடிடும். சம்பந்தம் இருக்கு. எம்பெருமானை தவிர்த்து எனக்கு யாரு செய்ய போறா? என்னை தவிர்த்து வேற யாருக்கு எம்பெருமான் செய்ய போறான்? எம்பெருமானாருடைய கருண்யம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாம் நடந்துரும்ன்ற அபயம் ஏற்படுது. நம்மளுடைய தோஷங்களை பார்த்தா அனாதி காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இன்னைக்கும் திருட விசுவாசம் இல்லாமல் இருக்கும். அந்த எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய பக்தியோ பிரவர்த்தியோ எதுவா இருந்தாலும் அது சஞ்சலத்தோடயே இருக்கு. அதுல ஒரு திருட விசுவாசம் இல்ல, ஒரு பூர்ண நம்பிக்கை இல்ல. அதை தவிர்த்து இன்னும் பாப்பங்களிலேயே சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அதை பார்த்தா நமக்கு பயம்தான் ஏற்படுது. எம்பெருமானை பார்த்த அபயம் நம்ம தோஷங்களை பார்த்தா நமக்கு பயம் ஏற்படுது. ஆக இதை எல்லாத்தையும் போர்க்கடிக்கிறது என்ன பண்ண முடியும்? இந்த எம்பெருமானுடைய கருணையாலத்தான் எல்லாத்தையும் போர்க்க முடியும், போக்கடிக்க முடியும். அதைத்தான் பிரார்த்திக்கிறார். யதீந்திரரே, நீர் தான் எல்லா புலனடக்கத்துக்கும், எதிர்களுக்கெல்லாம் ராஜர், எதிர்கள்னா புலனடக்கியவா, அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் நீதான். நீர்தான் எனக்கு அதை அருள வேண்டும், நீர்தான் எனக்கு அதை காட்டி கொடுக்க வேண்டும். ஆர்த்தி பிரபந்தத்துல ஒரு பாசுரம் இருக்கு. என்னன்னா, ஐம்புலன்கள் மேழுவிட்டழும்போது உன்னுடைய திருநாமத்தை சொல்லி நான் ஓலமிட்டால் எனக்கு அவை அந்த அந்த ஐம்புலன்களினுடைய ஒரு ஒரு பிடியிலிருந்து என்னை நீ விளக்கி அருள வேண்டும், என்னை நீ ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு மணவாள மாமனிகள் எம்பெருமானார பிரார்த்திக்கிறார். அதுதான், ஏன்னா புலன்களை அடக்குவது என்பது கீதையில கண்டன் சொல்றான். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. ரொம்ப ஒன்னும் சாமானியம் கிடையாது. அபியாசேனத்து கௌந்தேய, பெரிய பெரிய அபியாசம் வேணும். ஷனைஹி ஷனைக்கு 2ஆம் அத்தியாயத்துல சொல்றான். ஷனைஹி பொறுமையா தான் பண்ண முடியும். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. அது ரொம்ப பலவத்து, ரொம்ப பெருசா இருக்கு. அர்ஜுனன் சொல்றான், கண்ணா நீ ஏதோ சொல்ற, புலன்களை அடக்கணும்னு சொல்ற, ஆசையை குறைக்கணும்னு சொல்ற, அதெல்லாம் ரொம்ப சாமானியம் இல்லையா? மனசு அப்படியே அலை பாஞ்சுட்டே இருக்கு. ஒரு எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு நாம சங்கீர்த்தனை பண்றோம், ஜபம் பண்ணணும் எம்பெருமான் கைங்கரியமாக உட்கார்ந்தா அந்த சமயத்துல மனசுல பாதி சிந்தனை வர்றது. அப்படி போயிட்டே இருக்கே. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண. கிருஷ்ணா, சஞ்சலத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறது என்னுடைய மலம். அதை எப்படி நான் கட்டுப்படுத்துவேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன். உடனே கண்ணன் என்ன சொல்லணும் அர்ஜுனனை பார்த்து? அர்ஜுனா, நீ எவ்வளவு பெரியவன், ஜிதேந்திரியன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பேரு கொடுக்கணும். நீ ஒரு பெரிய இந்திரியங்களை ஜெயித்தவன் அவங்க சொல்ல வேண்டும். உன்னை நீ எவ்வளவு பெரிய வில்லாடி, உன்னால முடியாது உண்டா அப்படித்தானே கண்ணன் சொல்லணும். அர்ஜுனன் கேக்குறான், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே கண்ணா அப்படின்னு கேக்குறான். உடனே கண்ணன் என்ன சொல்லணும்? கஷ்டமா, உனக்கு என்ன கஷ்டம் அர்ஜுனா, நீ சுலபமா பண்ணிடலாம் அந்த காரியத்தை அப்படின்னு சொல்ல வேண்டிய கண்ணனே சொல்றான், ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் சுலபம் கிடையாது அர்ஜுனா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், சமயக் உண்மையா சொன்ன நீ. ரொம்ப கஷ்டம் அந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற காரியம். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண அப்படின்னு சொன்ன உடனே ஆமா கஷ்டம் தான், அது ஒன்னும் சுலபம்னு நான் சொல்லியே. அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. ஒன்னும் சுலபம் கிடையாது, அபியாசத்தாலேயும் வைராக்கியத்தாலேயும் தான் நீ பண்ண முடியும் அப்படின்னு கண்ணன் எம்பெருமானே அதுவும் அர்ஜுனனிடத்தையே சொல்லுவானே. ஆனால் அது எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் பிரார்த்திக்கிற தத் வாரைய. போன ஸ்லோகங்கள்ல பிரார்த்திச்சால் அதை அப்படியே சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் போக்கடிக்கணும். இந்த வஞ்சனபரனாக இருக்கக்கூடிய தன்மையை என்னை நீ அதிலிருந்து என்னை ரட்சித்து அந்த வஞ்சனபரனாக இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உண்மையாவே சுத்தியாதி சித்த நிகிலாத்ம குணாஸ்ரயோயமாக ஆக வேண்டும். ஸ்ருதியினாலே தெரிவிக்கப்பட்ட ஆத்ம குணங்களுக்கு இருப்பிடமாக நான் ஆக வேண்டும். அப்படி என்னை நீ ஆக்கி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் மணவாள மாமனிகள் இந்த ஸ்லோகத்தால். தன்னை நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கொண்டு அந்த கெட்ட குணங்களை போக்கி எனக்கு நீ நன்மை புரிய வேண்டும்னு எம்பெருமானாரிடத்தை பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தால். வித்யா பசுர் நரவபு வித்யா பசுர் நரவபுஸ்தகம் ஈதுஷோபி शुद्ध्यादि सिद्ध निखिलात्म गुणाश्रयोयम इत्यादरेण गतिनोपि मितः प्रवक्तुम अद्यापि वंचन परोत्र यतीन्द्र वर्ते अद्यापि वंचन परः अत्र यतीन्द्र वर्ते அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம் இதே நைச்சானுசந்தானத்தை சுவாமி தொடர்ற. துக்காவஹோஹ மனிஷம் தவ துஷ்டச்சேஷ்டைஹி
शब्दादिभोग निरत शरणागताख्यः त्वत्पाद भक्तैव शिष्ट जनौक मध्ये மித்யாச்சராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்கஹா. முன்னாடி என்ன சொன்னார்? வஞ்சனபரஹா அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்றார் மித்யாச்சராமி, நான் ஒரு ஏமாத்துக்காரன், ஏமாத்தி கொண்டு இருக்கிறேன். மித்யா, ஏமாத்து, பொய். மித்யாச்சராமி, இந்த மித்தியை பண்ணுவதாலே நான் ஒரு மூர்க்கன். ததோஸ்மி மூர்க்கஹா அப்படின்னு தெரிவிக்கிறார். அடியன் திருப்பி மறுபடியும் மறுபடியும் சொல்லணும், இதுல ஒரு ஸ்லோகம் கூட மணவாள மாமுனிகளுக்கு பொருந்தவே பொருந்தாது. சுவாமி நாம எம்பெருமானாரிடத்தை என்ன பிரார்த்திக்கணும்னு நமக்கு தெரியாது. முதல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எம்பெருமானார் உபாயம், எம்பெருமானாரிடத்தை என்ன பிரார்த்திக்கணும், எம்பெருமானார் அடியார்களிடத்தை எனக்கு பிராவண்யம் வேணும், எம்பெருமானாரே உம்முடைய திருமேனி இருக்கே அதுலயே மனசு எப்பவுமே லயித்து கொண்டிருக்கணும், உமக்கு கைங்கரியம் பண்றது எனக்கு பிராப்தமாகணும், திருமந்திரார்த்தத்தினுடைய அர்த்தம் எல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தித்துட்டே வரார். இதுல எம்பெருமானாருடைய குணபூர்த்தி எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீ மாதவாங்கிரு சர்ஜத்வய நித்திய சேவா பிரேமாவிலாசய பராங்குச பாத பக்தம்னு நம்மாழ்வாருடைய திருவடியா இருக்கார். நம்ம நம்பெருமாளினுடைய திருவடி நிலையில இருக்காருன்னெல்லாம் அவருடைய குணங்களை எல்லாத்தையும் பிரார்த்திச்சு அண்ணா ஆச்சரியமா கொண்டாடிட்டார். அப்படி இருக்கக்கூடியவரான சுவாமி இதுல தன்னுடைய நைச்சியங்களையும் சொல்லின்றார். இது எதுக்குன்னா, இந்த எதிராஜ விம்சத்திய நாம நாளைக்கு பாராயணம் பண்ண போறோம். ஏன்னா அருளிச்செயல சொல்றோம் இல்லையோ, அருளிச்செயல்ல ஆழ்வார் பிரார்த்திக்கிற ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் பணிகண்டாய் சாமாரே. சரணாகதி பண்றார். பாசுரங்களை சரணாகதி பண்ணி எனக்கு பரமபத்தை அருள வேண்டும், நித்திய கைங்கரியத்தை அருள வேண்டும், அந்த கைங்கரியத்தாலே நீ நான் கைங்கரியம் பண்ணி நீ ஆனந்தப்பட வேண்டும், அந்த ஆனந்தத்தை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும். அனுபவ ஜனித பிரீத்திகாரிதி கைங்கரியம்னு எம்பெருமான் சந்தோஷப்படுறான் கைங்கரியத்தாலே. அவன் சந்தோஷம், அவன் முகமலர்த்திய பார்த்து இவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு இருக்கான். அப்படின்னு எல்லாம் எனக்கு நீ பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கார். ஆழ்வார் பாசுரம் பாடிட்டார், அது நமக்கு சித்திக்குமா அப்படின்னா அதுக்குதான் நம்ம ஆச்சாரியால் ஆச்சரியமா சாதிக்கிறா. ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, ஒரு பசுமாடு என்ன எடுத்து அதுக்கு கண்ணுக்குட்டியை போட்டாச்சு. கண்ணுக்குட்டி போட்ட அப்புறம் அதுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிருது. இந்த பசுமாட்டுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பசுமாட்டை மேய்க்கிறவா என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் அதுக்கு பால் ஊட்டிகிட்டே இருப்பா. இந்த கண்ணுக்குட்டி அந்த மாட்டுக்கிட்டே இருந்து பால் சுரந்து எடுத்துட்டே இருக்கும். ஒரு காலம் ஆனப்புறம், நான் சொல்றது இந்த காலங்கள்ல இல்ல, இந்த காலங்கள்ல அந்த பசுமாட்டினுடைய அந்த கண்ணுக்குட்டிக்கு போக, அதாவது பசுமாடு கண்ணுக்குட்டி ஊத்தம் கொடுத்தது போக அந்த கண்ணுக்குட்டி இன்னும் அதிகமா சாப்பிட்டா அதுக்கு உடம்புக்கு நோவு வந்துடும் அப்படின்னு தான் வியாபாரமே பண்ணுவான். பாலை வியாபாரம் பண்றது கண்ணுக்குட்டிக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இன்னும் சாப்பிட்டா அதுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அதுக்கால இன்னும் புசிக்க முடியாது, அத்தியாயிடும் அப்படின்னு ரொம்ப அதிகமாயிடுங்கிறதுனால அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு இவா எடுத்து வியாபாரம் பண்ற காலம் அது வசதியான காலம். அதுதான் அப்படிதான் அந்த பாலை எடுத்துக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்போ அப்படிலாம் இல்லை, நான் இந்த காலத்தை வச்சுட்டு சொல்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த கண்ணுக்குட்டி போயிடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால, இல்ல அந்த கண்ணுக்குட்டியால இன்னும் சாப்பிட முடியலன்னா இவ என்ன பண்ணுவா, தோலால ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணிடுவா. தோல்னா அந்த வைக்கோலை வச்சு ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணுவா. பண்ணி அந்த கண்ணுக்குட்டிக்கு எடுத்துட்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட வச்சு வச்சு பார்த்து அது மாடு என்ன நினைக்கும், ஓ உண்மையா கண்ணுக்குட்டி வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு அது பால் சுரக்க ஆரம்பிக்கும். சுரக்க ஆரம்பிச்ச உடனே அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியை வச்சுட்டு இவ பாலை கறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்றா, உண்மையான கண்ணுக்குட்டிக்கு பாலை சுரக்கும் மாடு எப்படி தோல் கண்ணுக்கும் சுரக்குமோ, தன் கண்ணுக்கு சுரக்கக்கூடியதான மாடு எப்படி தோல் கண்ணுக்கும் சுரக்குமோ, அதே போல அந்த அனுஷ்டானத்தோடு அந்த நினைவோடு எம்பெருமான பத்தின உண்மையான நினைவோடு அவசியமா எனக்கு பரமபதம் போகணும் அப்படிங்கிற ஆர்த்தியோடு நம்ம ஆச்சாரியாலும் ஆழ்வார்களும் பாடிய பாசுரங்களாகட்டும் இந்த ஸ்லோகங்களாகட்டும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு அனுகிரகம் புரிந்த எம்பெருமானாரும் எப்படி கண்ணுக்குட்டி தோல் கண்ணுக்கும் பாலை சுரக்குமோ அதே போல நாம அப்படி சுரக்கல. நாம அப்படியே ஏதோ ஒரு செய்யுளை ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்கோம். அதை மனப்பாட பகுதியாக இருக்கும். அதனுடைய அர்த்தத்தினோட அந்த அர்த்தானுசந்தானத்தோடு அதுல உண்மையான ஒரு பிரதிபத்தியோடு நாம சொல்றோமான்னா இல்ல. ஆனாலும் அந்த தோல் கண்ணுக்கு இறங்கக்கூடிய கண்ணுக்குட்டி போல எம்பெருமானும் ஆச்சாரியர்களும் இப்படி சொல்லக்கூடிய வாய் வார்த்தையா சொல்லக்கூடிய நமக்கும் இறங்குவார்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. எப்படி மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியா தோல் கண்ணுக்குட்டியான்னு பார்க்காம பாலை சுரக்கிறதோ அதே போல ஆழ்வார்கள் பாசுரம் ஆழ்வார்கள் மனதால நினைத்து பாடினா
அப்படி பாடாமல் அதை அப்படியே மனசுல வாங்கிண்டு அதை அப்படியே அனுவருத்தியா அப்படியே ஏதோ மனப்பாடமா சொன்னா கூட அந்த நினைவோடு சொல்லாதவனுக்கும் கூட எம்பெருமான் அனுகிரகம் புரியறான். அதுதான் அவனுடைய கருணையினுடைய ஏத்தம்னு சொல்லப்படுது. அதனால நாமும் இவர் என்ன பிரார்த்தித்தார் இங்க முதல்லயே சாத்தகாம்புதம், எப்படி ஒரு சாத்தக பறவை இருக்கு, அந்த சாத்தக பறவை மழை பெய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதோ அது போல எம்பெருமானாரினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர்களாக வேண்டும்னா எதிராஜ விம்சத்திய நாம பாட வேண்டும் அப்படின்னு காட்டுறார். ஆக இந்த எதிராஜ விம்சத்திய பாடினா மணவாள மாமுனிகள் பாடினா மாதிரி பாடலைன்னா கூட நாம நாம வாய் வார்த்தையா சொலர்ச்சியை சொன்னா கூட எம்பெருமானார் சந்தோஷப்படுறார். அந்த எம்பெருமானாருடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திர பூத்திரர்களாகுவோம் அப்படிங்கறத நாமும் இன்னைக்கு எதிராஜ விம்சத்திய விண்ணப்பித்துண்டு நித்தியானுசந்தமாக வச்சுக்கொள்றதுக்கான காரணம். ஆக அந்த எதிராஜ விம்சத்தியில நமக்கு பாடவே தெரியாது, எப்படி பாடணும், எம்பெருமானிட முதல்ல குணத்தை சொல்லணும், அவரைதான் உபாயமாக வரிக்கணும், என்ன வேணும்னு கேட்கணும், இது எதுவுமே தெரியாது. அதுல நைச்சானுசந்தானம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அதனால மணவாள மாமுனிகள் என்ன பண்றார், பரம காருண்யராக கருணையோடு அதை எல்லாத்தையும் நமக்கு போட்டு காட்டிட்டார். முதல்ல ஆரம்பிச்சு எம்பெருமானாருடைய வைபவம் என்னன்னு சொல்லி அவர்தான் உபாயம்னு நமக்கு சொல்லி அவரிடத்தை பிரார்த்திக்க வேண்டியவை எல்லாம் பிரார்த்தித்து நம்ம நிலைமையை நாம சொல்ல ஒழுங்கா வராதுங்கிறதுக்காக அதையும் ஸ்லோகமாக பாடி சொல்லி காட்டி பின்னாடி இன்னும் எம்பெருமானாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி அவர்தான் உபாயம்னு காட்டி கொடுக்க போறார். அதுதான் மணவாள மாமுனிகளுடைய கருணை. அதனால இங்க தன்னை பத்தி சொல்லிக்கிறதாக மணவாள மாமுனிகள் நைச்சான சந்தானம் பண்ணிண்டா கூட இதுல யதார்த்தம் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக சுவாமி நமக்கு காட்டி கொடுத்திருக்க. ஆக இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மித்யாச்சராமி, ஏமாத்துக்காரனா, மித்யா பொய் பித்தலாட்டம் பண்ணின்றீங்க, தத்தோஸ்மி மூர்க்கா, அதனால நான் மூர்க்கன். என்ன மித்யா, என்ன மித்யாச்சராமி, என்ன மித்யா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, துக்கா தவ துக்கா வகோகம். ஒரு தகப்பனார் இருக்கார், அந்த தகப்பனாருக்கு குழந்தைகள் இருக்கா, அந்த தகப்பனார் ரொம்ப ஆத்ம குணத்துக்கு வசத்தியானவரா இருக்கார், எல்லா ஆத்ம குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்க, அவரை மாதிரி ஒரு நல்லவரே கிடையாது உலகத்தை சொல்லிட்டு இருக்க. அவருடைய குமாரர் என்ன பண்ணிட்ட, அவனுடைய குமாரர் பையன் எப்படி இருக்காங்கன்னா அவருக்கு நேர் நேர் விருத்தமா இருக்கான். நேர் அவர் எப்படிலாம் இருக்காரோ அதுக்கு விருத்தமா இருக்கும். அப்படி இருந்தா அந்த தகப்பனாருக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்னுடைய பையன் இப்படி இருக்கானே, சாஸ்திர மரியாதை இல்லாம இருக்கான், நமக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உடையவா, அவ ஆத்ம குணங்களுக்கு இருப்பிடமாக இல்லாம இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு, ரொம்ப வசதியான அதிகாரிக்கு, ஐயோ இப்படி அல்பமா இருக்கானே, இவனுக்கு இந்த ஆத்ம குணங்கள் கூட இல்லையே, இவன் இப்படி வஞ்சனபரனா இருக்கானே, இப்படி இந்த சாஸ்திர மரியாதை இல்லாமல் இருக்கானேன்னு எப்படி ஒரு தகப்பனார் தன் பையன் அந்த மாதிரி இல்லாத போது வருத்தப்படுவானோ, அவன் என்ன விளைவிக்கிறான் அந்த தகப்பனாருக்குன்னா துக்கமே விளைவிக்கிறான். அவன் பெயர் காரியத்தாலே தகப்பனாருக்கு மனசு வருத்தம் தான் இருக்கும், எப்பவுமே துக்கமாவே இருக்கும். அதே போல சுவாமி எம்பெருமானார் தான் தெரிவிக்கிறார், நாத்த கீழே தெரிவிச்சார், நாத்த யதீந்திர நாத்த, நீர் தகப்பனார் போல நீர் தான் எனக்கு நாத்தன், நீர் தான் எனக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிவித்தார். ஆர்த்தி பிரபந்தத்திலையும் பல வாட்டி தெரிவித்திருக்கார், அன்னையும் நத்தாதை சொம் புதல்வர் தம்மதன்னோ தாய முறைதான். நாம ஏதோ எம்பெருமானாரிடத்து நம்பெருமாள் சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீ சௌரியமா இருக்கணும், அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இன்னும் பரமபதம் போறதுக்கு காலம் இருக்கு, பரமபதம் போற வரைக்கும் இங்கேயே ஸ்ரீரங்கத்துல அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தளத்தே, 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். ஆண்டாள் சொல்றா, சக்கரத்தாழ்வான் பூரா இங்கேந்து போய் அந்த எதிரியை கொள்ளணும் அந்த எதிரியை கொள்ளணும்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஆனா சங்கத்தாழ்வான் எப்படி இருக்கார், எம்பெருமான் திருமேனியில அப்படியே இருந்து கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தளத்தே, கடல் வண்ணன் கைத்தளம் எம்பெருமான் கைத்தளத்துல அப்படியே ஸ்பஷ்டமா சௌரியமா இருக்க. திடீர்னு எம்பெருமான் சங்கநாதத்தை ஊதணும்னு நினைச்சானா அப்படியே எடுத்து சங்கநாதத்தை ஊதுறான். அந்த சமயத்துல எம்பெருமானுடைய திருவாயமுதம் எல்லாம் இந்த சங்கத்துக்கு கிடைச்சிடுறது. கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தளத்தே 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், அப்படியே அவன் ஊதணும்னு ஆரம்பிச்சான்னா எம்பெருமானுடைய வாயமுதத்தெல்லாம் பெறுகிறான். அப்படி சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார் சங்கத்தாழ்வான். அதுபோல அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, அண்ணா ஸ்ரீரங்கத்துல ஸ்பஷ்டமாக கைங்கரியங்களில ஈடுபட்டு கொண்டு சுகத்தினுடைய, ஏன்னா பெரியவாழ் ஆச்சாரியருக்கெல்லாம் சௌரியம் சந்தோஷங்கிறது என்ன, கைங்கரியம் எம்பெருமானுடைய முகமலர்த்தி, இவ்வளவுதான் அவளுக்கான பிரயோஜனம். கைங்கரியம் நடந்துட்டு இருக்கேன், எம்பெருமான் சந்தோஷப்படுறான்னா அதை விட இவாளுக்கு என்ன இருக்கும், அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு தெரிவித்தார்.
அந்த வாக்கியமானது மனோரம ஆர்த்தி பிரபந்தத்தை தெரிவித்தார். அந்த வாக்கியம் ஏதோ அவரோட நிற்கிறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். என்ன அளவு வரப்படுது. ஏன்னா நான் தாதை சொம் புதல்வர் தம்மதன்னோ தாய முறைதான். என்ன அவ தகப்பனாருடைய சொத்து, தகப்பனார் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கார். அந்த சொத்து யாருக்கு வரப்போகுது? பையனுக்கு நேரே சம்பந்தத்தால வரப்போகுது. அதுபோல என்னுடைய தாதை, என் எம்பெருமானார், என் தாதை, என்னுடைய தகப்பனார் அவர். அப்படி இருக்கச்சே அந்த எம்பெருமானாருக்கு நம்பெருமாள் கொடுத்த வாக்கானது அவரோட நின்றுமா? அவருடைய சம்பந்தத்தாலே என்னடையும் வரப்போகுது. எனக்கும் அந்த சொத்துல பங்கு உண்டு. அந்த ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று சொன்னது, நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கும்னு எம்பெருமானாருக்கு சொன்னது, என்னடையும் கிடைக்க போகுது அப்படின்னு மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தை தெரிவித்தார். ஆக நாத்தகா அவர் தான் எனக்கு தகப்பனார், எம்பெருமானார் தான் என் தகப்பனார், அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிவித்திருக்கார். அந்த கீழேயே எம்பெருமானார தாயின்னு சொல்றார். எப்படி ஒரு தாய் தான் சாட்டு குழந்தைக்கான மருந்து இடுவாளோ, அதே போல நீரும் பண்ண வேண்டியது தானே. நீர் தானே என்னுடைய தாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அதத்தான் இத வச்சுட்டு இங்க சொல்றார். இப்படி தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவரான நீர், உமக்கு நான் என்ன கொடுத்துட்டு இருக்கேன்? தவ துக்கா வகோகம். துக்கா வகா. உமக்கு துக்கத்தை கொடுக்கும்படியானவனாக இருக்கிறேன். துக்கா வகோகம். நான் எப்படி இருக்கேன்? உனக்கு துக்கத்தை தேவர் இருக்கு துக்கத்தை விட வச்சு கொண்டே இருக்கேன். என்ன துக்கம்? எம்பெருமானாருடைய புதல்வன், எம்பெருமானார அடிபணிந்தவர், சாஸ்திர மரியாதை இல்லாமல் நடக்கிறது, எப்போதும் அவருக்கு எம்பெருமான் பரமாக இல்லாமல் இந்திரிய வசனாக இருக்கிறது, எப்படி எப்ப பாரு இந்த மாதிரியான ஒரு அல்ப பிரயோஜனங்கள்லயே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா அந்த எம்பெருமானார் சந்தோஷப்படுவாரா? ஐயோ இப்படி இருக்கானேன்னு ரொம்ப வியசனப்படுவாரு. உனக்கு துக்கத்துக்கே நான் காரணபூதனாக இருக்கிறேன் அப்படின்னு மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். துக்கா வகோகம் அனிஷம் எப்போதும் உமக்கு துக்கத்தை வளவித்துக் கொண்டே இருக்கிறேன் நான். எதனால துக்கத்தை வளவிக்கிறேன் அப்படின்னா துஷ்ட சேஷ்டைகி சாஸ்திரத்துக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதற்கு அதற்கு மாறுதலாக எல்லா காரியத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுக்கு நான் அதுக்கு படி நடக்கணும். அதுக்கு அப்படியே விரோதமாக நான் நடந்துட்டு இருக்கேன். சாஸ்திரம் விளக்கிய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கேன். சாஸ்திரம் விளக்கிய காரியத்தை செய்யறேன். ஒரு அனுதாபமாவது இருக்கணும் இல்லையோ? ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கணுமே. அதுவும் இல்லாமல் நான் செய்யறதுதான் சரின்னு செஞ்சு கொண்டே இருக்கிறேன். நான் செய்யறதுதான் சரின்னு நினைச்சுட்டே இருக்கேனே. அப்படி இருக்கக்கூடியவன் ஆகிய நான் அதுதான் துஷ்ட சேஷ்டைகி. ஒருத்தர் தவறுதலா பண்ணிட்டாங்க இல்லாம அதையே நாம பண்ணிட்டே இருக்காங்க துஷ்ட சேஷ்டைகி அப்படின்னு தெரிவிக்கிறார். சாஸ்திரத்துக்கு விரோதமாக பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் காரியத்தை. அதுல ஒரு அனுதாபமத்து இருக்கிறேனே அதுதான் துஷ்ட சேஷ்டைகி அப்படின்னு தான் சொல்ற. இந்த துஷ்ட சேஷ்டையால என்ன ஆகுது? எம்பெருமானாருக்கு துக்கம் ஏற்படுறது. நான் எப்போதும் துக்கத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கிறேன் உமக்கு. ஆனா ஊர்ல என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? நான் இப்படி இருக்கேன். ஆனா ஊர்ல உம்ம உம்ம அடியார்கள்லாம் இருக்காளே, त्वत् பாத பக்தைவ சிஷ்ட ஜனௌக மத்தியே மித்யாச்சராமி. त्वत् பாத பக்த உங்க பக்தர்கள்லாம் இருக்காளே, சிஷ்ட ஜனௌக மத்தியே சிஷ்ட ஜனங்கள் அடியார் எம்பெருமானாரினுடைய எம்பெருமானாரே உபாயம், எம்பெருமானாரே உபேயம். அவருக்கு செய்யற கைங்கரியம் தான் பிராபியம். அவர் மாதிரி அவர் தான் எல்லாம் இருக்கக்கூடிய சிஷ்டர்கள். அவர் மாதிரி இருக்கக்கூடியவர்களான வசந்த அதிகாரிகள். சிஷ்ட ஜனௌக மத்தியே அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு நடுவே சிஷ்ட ஜனௌக மத்தியே துவத் பாத பக்த இவ எம்பெருமானால் திருவடிகளே சரணம் என்பதுவே நான் உரைக்கும் இத்தாலன். எனக்குதான் இன்னும் உண்மையான அன்பே இல்லை அவரிடத்த. ஆனா நான் எப்படி ஒரு வேஷத்தை காட்டுறேன்னா துவத் பாத பக்த இவ உம்முடைய எம்பெருமானார் திருவடியில இவருக்கு என்ன பிராவண்யம், இவரை மாதிரி எம்பெருமானார் இடத்த பிராவண்யம் படைச்சவா யாரும் கிடையாது அப்படின்னு ஊரார் சொல்லும் வண்ணம் பாத பக்த இவ சிஷ்ட ஜனங்கள் எம்பெருமானாரே உபாயம்னு உண்மையாவே இருக்கக்கூடியவா இருக்காளே அப்படிப்பட்ட சிஷ்ட ஜனங்களுக்கு நடுவிலே உம்முடைய பக்தனை போல நான் நடித்து கொண்டே இருக்கிறேன். எப்படி பேர் வாங்கியிருக்கேன் என்னன்னு பாத பக்தஹா அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றா? சரணாகதாக்கியா அப்படின்னு சொல்றா. என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா துஷ்ட சேஷ்டிதங்களுக்கே இருப்பிடமா இருக்கேன். துஷ்ட சேஷ்டிதங்களே செஞ்சுட்டு இருக்கேன். சப்தாதி போக நிரதா. சப்தாதி போகம் செவி, வாய், மூக்கு, கை, கால், நாக்குன்னு பஞ்சேந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் அதெல்லாம் சப்தாதி போகம்.
செவிக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ இசையை கேட்கறதுனால செவிக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அது பகவத் அனுபவமாக எம்பெருமான பத்தினதாக கேட்கறதா இருந்தா கைங்கரியமா மாறுது. அப்படி இல்லாம ஏதோ ஒரு சங்கீதத்தை கேட்க வேணும். அசாஸ்திரியமான திரவியங்களை சாப்பிட்டா நாக்குக்கு சௌரியமா இருக்கு, அதை சாப்பிட வேணும். எதை பார்க்க கூடாதோ அதை எல்லாத்தையும் சாஸ்திரத்தை படி பார்க்க கூடாதோ அதெல்லாம் கண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறது. வாசனையா எதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தின்படி நாத்தம்னு சொல்ல வேண்டுமோ, நாத்தம்னா வாசனை, எதெல்லாம் துர்நாற்றம்னு சொல்ல வேண்டுமோ அது இல்லாமல் அதைத்தான் ரொம்ப ரொம்ப வசதியாக மூக்கு சந்தோஷப்படுறது. சரீரமா அந்த அதனுடைய போகமே அசாஸ்திரியமான போகங்களிலே ஏற்படுறது. சப்தாதி போக நிரதா, சப்தாதி போக, சப்தாதி போகம் இந்த மாதிரியான இந்திரியங்களாலே கிடைக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம், அதிலேயே நான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். துஷ்ட சேஷ்டா, துஷ்ட காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சப்தாதி போக நிரதா, இந்த போகம் இந்திரிய வசனாகவே இருக்கிறேன். இதனால என்ன நடக்கிறது? தவ துக்காவகம், இதனால உமக்கு துக்கத்தையே நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். துக்கா உமக்கு எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குமோ, இப்படி குழந்தை இருந்தாலும் தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்படுவார், அப்படி தகப்பனாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படியானவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். துக்காவகம் எப்பொழுதும் இப்படியே இருக்கேன். ஆனா இப்படி நான் இருந்தாலும் உம்ம சிஷ்ட ஜனா, உண்மையே உபாய உபேயம் எல்லாம் இருக்கக்கூடியதான சிஷ்டர்கள், அவ அந்த ஜனங்களுக்கு மத்தியத்துல சிஷ்ட ஜனவுக்க மத்தியே அவர்கள் நடுவுல எனக்கு என்ன பேர் இருக்கு தெரியுமா? சரணாகதாக்கியா. இவர் எம்பெருமானாரே எல்லாம் இருக்கக்கூடியவர். சரணாகத எம்பெருமானார் இடத்த சரணாகதி பண்ணவர், எம்பெருமானுக்கு அடியான்னு இருக்கக்கூடியவர். பாத பக்தா, எம்பெருமானாரினுடைய பக்தர் இவர் அப்படின்னு, பக்த இவ அப்படின்னு என்ன சொல்லி கொண்டிருக்கா. இந்த மாதிரியான என்னுடைய உண்மை சுரூபம் என்ன? எம்பெருமானாருக்கு துக்கத்தை விளைவிக்கிறது, துஷ்ட சேஷ்டிதங்கள்ல ஈடுபடுறது, சப்தாதி போகங்கள்லயே எப்போதும் இருக்கக்கூடியது. இது என்னுடைய உண்மையான நிலை. ஆனா உம்ம பக்தர்கள், உம்ம சிஷ்டர்கள் இருக்காளே, நீயே எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், அவ என்ன நினைக்கிறானா, சிஷ்ட ஜனவுக்க மத்தியே அவ என்ன நினைக்கிறா, இவர் சரணாகதர், எம்பெருமானாரே எல்லாம் இருக்கக்கூடியவர், எம்பெருமானாருடைய திருவடியிலே அதீத பிராவண்யத்தை உடையவர் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மித்தியா, அந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய மூர்க்கன் நான் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தால. தத் வாரைய, அதை சேர்த்துக்கணும். இப்படி இருக்கேன், அதை நீ போக்கி அருள வேண்டும், அதை நீர் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு மணவாள மாமன்கள் இந்த ஸ்லோகத்திலையும் பிரார்த்திக்கிறார். அடுத்து அது இந்த நைச்சான சந்தானத்தை அப்படியே அவர் சுவாமி தொடர்றார். அந்த நைச்சான சந்தானத்துல அடுத்து நித்தியம் துவகம் பரிபவாமி குரும்ச மந்திரம் தத்தேவதாம் அபின கிஞ்சித் அஹோ பிபேமி இத்தம் ஷட்டோப்பிய ஷட்டவத் பவதீய சங்கே இஷ்டாச்சராமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்கா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நித்தியம் எல்லா நாளும் என்ன தெரியுமா பண்றேன்? பரிபவாமி. பரிபவாமினா அலட்சியப்படுத்துறது, மரியாதை இல்லாமல் செய்யக்கூடியதான காரியம், அதை அவமானப்படுத்துவது. பரிபவம்னா அவமானப்படுத்துறது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நித்தியம் 3 விஷயத்த அவமானப்படுத்திட்டு இருக்கேன். என்னென்ன அவமானப்படுத்துறேன் அப்படின்னா, மந்திரம், நித்தியம் எல்லா காலமும் அவமானப்படுத்திட்டு இருக்கேன், அவமதிக்கிறேன். எதை அவமதிக்கிறேன்? பரிபவாமி குரும்ச மந்திரம் தத் தேவதாம் அப்பி. 3 விஷயத்த அவமானிக்கிறேன். மந்திரம், குரு, தத் அதனுடைய தேவதை. மந்தாரம் திராயதே இது மந்திரஹா. மந்திரம்னா என்ன முதல்ல பார்த்தோம்னா, மந்திரம்னா என்ன அப்படின்னா, யாரு அதை மனனம் செய்கிறாளோ, யார் அதை சொல்லி கொண்டிருக்காளோ அவனை ரட்சிப்பது எதுவோ அதுதான் மந்திரம். நாம ஒரு மந்திரம் இருக்கு, நரசிம்ம காயத்ரி இருக்கு, துரேஷண காயத்ரி இருக்கு, திருமந்திரம் இருக்கு. எந்த மந்திரமானாலும் அந்த மந்திரத்தை ஜபிப்பவனை ரட்சிக்க கூடியது. அதனாலதான் அதுக்கு மந்திரம்னே பேரு. அதை என்ன படுத்திட்டு இருக்கேன்? அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமா, குருவையும் அவமானப்படுத்துகிறேன், அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசித்தவனையும் அவமானப்படுத்துகிறேன். அதோட நிக்கல, தேவதாமபி
அந்த மந்திரத்தாலே எந்த தேவதையை கொண்டாடப்படுகிறதோ, அந்த மந்திரம் எந்த தேவதையை நோக்கி இருக்கோ அந்த தேவதையும் நான் அவமானப்படுத்துகிறேன். ஒரு மந்திரம் கை கூடணும், ஒரு மந்திரம் நமக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கணும்னா 3 விஷயம் அவசியாபேட்சம். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரௌ த்ரிஷு பக்தி சதா காரியா சாஹி பிரதம சாதனம். 3 விஷயம் இருக்கணும். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரௌ த்ரிஷு பக்தி சதா காரியா. 3 ஒரு மந்திரத்தை படி நடக்கணும். மந்திரம் நமக்கு வேண்டியவையை கொடுக்கணும்னா நமக்கு மந்திரத்தின் மேல விசுவாசம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். அந்த மந்திர பிரதான ஆச்சாரியன், நமக்கு அந்த மந்திரத்தை அனுகிரகித்த ஆச்சாரியனிடத்தே பிரதிபத்தி இருக்க வேண்டும். அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான தேவதை, மந்திர பிரதான ஆச்சாரியன், மந்திரத்துக்கு உள்ளீடான தேவதை, இந்த 3த்தையும் விசுவாசம் இருக்க வேண்டும். இது புலலோகாச்சார் தெரிவிக்கிறார். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் அது காரியகரமாவது. காரியகரம்னா அந்த மந்திரத்தினுடைய செயல் நமக்கு ஏற்படணும்னா மந்திரத்திலும் இந்த மந்திரத்துல விசுவாசம் இருக்கணும். மந்திர பிரதான ஆச்சாரியன், மந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியனிடத்திலையும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, மந்திரத்தாலே ஜபிக்கப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய தேவதை, இந்த 3த்திலையும் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். பிரேமம் கணக்க உண்டானால் அது இடத்து பெரிய பிரதிபத்தி இருக்க வேண்டும். ரொம்ப ஆதரம், ஆசை இருக்கணும். எப்படி நம்ம குழந்தை இடத்த நமக்கு ஆசை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்க வேண்டும் அதுகிட்ட. அந்த பிரேமம் கணக்கு உண்டான் இதெல்லாம் நடந்தா காரியகரமா, அதுதான் மந்திரத்துக்கு காரியம். அதான் மந்திரம் நமக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு அவசியாபேட்சிதம்னு சுவாமி சாதிக்கிற சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை அப்படியே தமிழாக்கி கொடுத்தார். ஆக இது 3ம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் போறது, அதை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். பரிபவாமி ந கிஞ்சிதஹோ பிபேமி, ஒரு பயம் கூட இல்லாமல், சரி அவமானப்படுத்துறேன், அவமானப்படுத்தணும்னு ஒரு பச்சாதாபம், ஒரு ஒரு மனசுல ஒரு இது ஏற்படுத்து, ஐயோ இப்படி நடந்துடுத்து, இந்த மாதிரி அவமானம் ஆயிடுத்து அப்படின்னு நான் அதுக்கு ஒரு பயம் கூட இல்லாமல், கிஞ்சித் ஓஹோ ஐயோ என்ன ஒரு துக்கம், என்ன ஒரு மோசமான நிலைமை, பிபேமி அதை பத்தின ஒரு பயம் இல்லாமல், இதனால நாளைக்கு எனக்கு என்ன ஒரு துக்கம் வருமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லாமல், அஹோ பிபேமி நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், அத பரிபவம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பயம் இல்லாமல் இதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இது என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலை. எப்படிப்பட்டது? நித்தியம் துவகம், நான் நித்தியம் நித்தியம் துவம், நான் எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பரிபவாமி, குருவை குருவை அவமானப்படுத்துறேன், மந்திரத்தை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு நான் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கேன். ஏன்னா மந்திரத்துக்கும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் பெருசா உண்டானும். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பாசுரம் பாடுற, வாடினேன் வாடின்னு தொடங்குற, நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு 10 பாசுரங்களாலே குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படின்னு அந்த மந்திரத்தினுடைய வசதி எல்லாத்தையும் சொல்ற. முதல் 10 பாசுரங்களா, அடுத்த 10 பாசுரம் அப்படியே பாசுரம் பாடுறார். வாலி மாவலத் ஒருவனது உடல்கட வரிசலை வளவித்து அந்நேரனார்த்தம் தடம்பொழு இடம்பெற இருந்தனது மையத்துள் ஆலிமாமகில்னு அப்படியே பர்திகாசுர எம்பெருமா, பிரிதிசன் இட நெஞ்சே அப்படின்னு பதரிகாசிரம எம்பெருமா, அவனை ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுற. இது 2வது. 3வது, முத்தமூத்து கோள் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து இட்டகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிடையாமன் பெத்ததாய் போல் வந்த பேச்சு வெறுமுலையூடு உயிரை வத்த வாங்கி உண்டவாயால் வதறி வணங்குது. 3வது வதரி அப்படின்னு அந்த பதரிகாசிரம எம்பெருமான கொண்டாடு. இதுல என்னன்னா 3 பாசுரத்தினாலேயும் இந்த 3 பதிகங்கள் இருக்கும் இல்லையோ, அது எதற்கு? பிரிதிசன் இட நெஞ்சேங்கிறது 2வது திருப்பிதிரி, இது பதரிகாசிரம எம்பெருமான் 3வது. இது ஏன் இப்படி கொண்டாடுறார் அப்படின்னா, மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதான ஆச்சாரியன் பக்கலிலும் அப்படின்னு இந்த 3ஆ பார்த்தோமே, அந்த 3 கொண்டாடும் வண்ணம் ஆழ்வார் பாசம். பதரிகாசிரம எம்பெருமான் தான் ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை உபதேசிக்கிறான். திருமந்திரார்த்தம் திருக்கண்ணபுரம் எம்பெருமான் தெரிவித்திருக்கான். மந்திரோபதேசம் பண்ணினது யாருன்னா பதரிகாசிரம எம்பெருமான்.
அதனால அவன் ஆச்சாரியன்னு வச்சுட்டார். அதனால மூணாவதாக அவனை பாடிட்டார். அந்த மந்திரத்துக்குள்ளீடான நாராயணன் அது திருப்பிதிரி. அதுல அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான கொண்டாடுறார். அது ரெண்டாவது மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து நாராயணன் எம்பெருமான் அங்க இருக்கான். அத ரெண்டாவதா வச்சார் வாலி மாவலத்துல. மந்திரம் அததான் வாடினேன் வாடியில தெரிவித்தார். ஆக மந்திரத்துக்கும் மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் உண்டாக வேண்டும். இதை காட்டுவதற்காக 3 பதிகங்கள் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். ஆக அவ்வளவு கொண்டாட்டத்தோடு இருக்க வேண்டும். பிரேமம் கணக்க வேணும். ஏன்னா இவர்தான் ஆழ்வார் பாசுரம் பாடுறார். பாடினோன்னு இவாளை 3த்தையும் பாடுறாருன்னா அந்த அளவுக்கு பிரேமத்தை வச்சுருக்கார் ஆழ்வார் அப்படின்னு நாம பார்க்கணும். அது இல்லாமல் நான் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுவும் எங்க கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இத்தம் ஷடஹாபி இப்படி இருக்கேனா இந்த மாதிரி இருக்கேன். இருந்தாலும் இத்தம் ஷடஹா ஷடஹான்னா ஷடஹா அப்பி நேர்மை இல்லாத துர்புத்தி. ஷடஹான்னா நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடியதன் தீமையே செஞ்சு கொண்டிருக்கோம். அதுதான் ஷடஹா அப்பி இப்படி இருக்கேன். இத்தம் ஷட்டோப்பிய அதுதான் இத்தம் ஷடஹா. அப்படி இருந்தாலும் ஷட்டஹோ அப்பி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? ஷட்டகனாகவே இருந்தாலும் அஷவட்டவத்து பவதீய சங்கே பவதீய உம்முடைய அடியார்கள் அவர்களுடைய சங்கத்துல அங்க இருக்கக்கூடியவர்களிடத்து நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அஷட்டவத்து அதாவது ஒரு குத்தமும் இல்லாமல் நன்மையே இருக்கும்படியானவனாக இருக்கேன். ஷட்டஹா அப்படின்னா ஷட்டஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மை இல்லாத துர்புத்தின்னு அர்த்தம். அஷட்டஹா அப்படின்னா அ சேத்தா ந. அதாவது சம்ஸ்கிருதத்துல என்ன ஆகும்? ந அஸ்தி நாஸ்தி அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது சில வார்த்தைகளோட நம்ம சேர்க்கும் போது அதாவது நம்ம இங்க திருமந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தோமே என்ன பார்த்தோம்? அனன்ய சேஷத்துவம் அனன்யார்க சேஷத்துவம். இந்த ஆ சேரும் போது அந்நியசேஷத்துவ ந அந்நியசேஷத்துவம் அனன்யார்க சேஷத்துவம்ன்றோம் இல்லையோ, அதனால அந்த ஆ சேர்க்கும் போது அந்யஹா அனன்யஹா அந்யஹா அப்படின்னா மத்தவ ந அந்யஹா மத்தவனுக்கு இல்லாமல் ந அந்யஹான்னா இன்னொருத்தன் ந அந்யஹா அந்யஹா அப்படின்னு சேர்றோம். ந சேர்றது சேர்த்து அ அந்யஹா நன்யஹா அப்படின்னு ந அந்யஹா அப்படின்னு சேர்க்கிறோம் இல்லையோ, அதே மாதிரி அ சேர்றது வந்து நாஸ்தி அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய அப்படியே அதனுடைய விருத்தமான கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னா பரியாய சப்தத்துக்கு எப்படி சொல்றோமோ விரோதார்த்தத்தை சொல்ல வேண்டும்னா ஆ சேர்றது. அததான் இங்க சேவிக்கிறார். அஷட்டவத்து ஷட்டஹா ஷட்டஹா அப்பி ஷட்டஹான்னா துர்விருத்தத்தோடு இருந்தவனாகவே இருந்தாலும் அஷட்டவத்து உம்முடைய அடியார்கள் இடத்தே நான் மிகவும் நல்லவன் போல இந்த துர்குணங்கள் எதுவும் இல்லாதவன் போல நான் நடித்து கொண்டே இருக்கிறேன். இத்தம் ஷட்டோப்பிய ஷட்டவத்து இத்தம் ஷட்டோப்பிய அஷட்டவத்துன்னு பிரியும். இத்தம் ஷட்டோப்பிய ஷட்டவத்து பவதீய சங்கே உன்னுடைய அடியார்கள் மத்தியிலே நான் எதுவும் இல்லாதவனை போலே இருக்கிறேன். அதனால ஒரு சந்தோஷத்தை ஏற்படும். நான் வந்து ரொம்ப நித்தியம் ஆச்சாரியனை பரிபவம் பண்றேன், மந்திரத்தை பரிபவம் பண்றேன், அந்த தேவதையை பரிபவம் பண்றேன். இப்படி பண்ணினா கூட இதனால ஷட்டஹா இதனால துர்வாதனாக ஒரு ஒரு பயம் கூட இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணுவதாலே ஷட்டஹா நான் துர்விருத்தத்தை உடையவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் உம்முடைய அடியார்கள் கூட்டம் இருக்கே அங்க எப்படி என்னுடைய தோற்றம் இருக்குன்னா அஷட்டவத்து எதுவுமே இல்லாத இந்த துர்புத்தியே இல்லாதவன் போல என்னுடையதான தோற்றம் இருக்கு. அதனால அதனால ஒரு சந்தோஷத்தையும் நான் ஐயோ நாம நல்லா ஏமாத்திட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை பாத்துக்கிறேன். நம்ம இப்படி இருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் தெரியாம இப்படி இருக்கே அப்படின்னு நான் சந்தோஷத்தை அடைகிறேன். தத்தோஸ்மி மூர்க்கா அதனாலேயே நான் மூர்க்கன் அப்படின்னு இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறேன். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? பரிபவம்னா என்ன? மந்திர பரிபவம்னா என்ன? குரு பரிபவம்னா என்ன? தேவதை பரிபவம்னா என்ன? முதல் பரிபவம் விசுவாசம் இல்லாத தன்மை அவமானப்படுத்துறது விசுவாசம். பரிபவம்னா என்ன? அதை பத்தின விஷயம் அப்படின்னா மந்திரத்தின் மேல விசுவாசம் இல்ல, ஆச்சாரியன் மேல பிரீத்தி இல்ல, அந்த தேவதை மேல பிரீத்தி இல்ல, விசுவாசம் இல்ல அப்படின்னா அத பரிபவம்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியனிடத்தே பிரதிபத்தி இல்ல, மந்திரத்தினிடத்தே பிரதிபத்தி இல்ல, அந்த விஷயத்தை அந்த மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிடத்தே நமக்கு விசுவாசம் இல்லைன்னா அது பரிபவம். அந்த மந்திரம் எதுக்கானது? எம்பெருமானிடத்தே நமக்கு ஆணவை செய்யணும். எம்பெருமானிடத்தே என்ன வேணும் நமக்கு? எம்பெருமானிடத்தே கைங்கரியம். அதை விட்டுட்டு
நாம இதர விஷயங்களை அதனால அந்த மந்திரத்தால கோரினா அது அந்த மந்திரத்துக்கு நாம செய்யக்கூடியதான பரிபவம். அது அந்த மந்திரத்தை அவமானிக்கிறது. குரு ஆச்சாரியன் அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னு பாராமல் அவரும் நம்ம போன்றவர் தானே, அவரும் நம்ம போலவர் தான் அப்படின்னு நம்ம நினைச்சா அது ஒரு பரிபவம். அது அவமானத்தை காட்டுவது. ஆச்சாரியனிடத்தை பண்ணக்கூடிய அவமானம். மந்திரே அந்த தேவதை இடத்தை அவமானம் என்ன? அந்த தேவதை இடத்தை பூர்ண விசுவாசம் இல்லாமல் இருப்பது அவமானம். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு காட்டுறார் மணவாள மாமனிகள். இப்படி இருக்கேன் தத் வாரைய அதை போக்கி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தால். அடுத்த ஸ்லோகம் ஆ ஹந்த ஹந்த மனசா கிரியையா சவாச்சா யோகம் சராமி சததம் திரிவிதாபச்சாரான் சோகம் தவா பிரியகர பிரியகிருத்வதேவ காலம் நயாமி யதிராஜ ததோஸ்மி மூர்க்கா. காலம் நயாமி காலத்தை நான் செலுத்தி கொண்டிருக்கேன். காலம் போயிட்டு இருக்கு. காலத்தை நான் அப்படியே செலுத்தின்னு இருக்கேன். எப்படி காலத்தை செலுத்துறேன் அப்படின்னா ஹா ஹந்த 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 ஹந்த. எவ்வளவு துக்கம் இது. ஹா அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்றதுக்காக கவி உபயோகப்படுத்துவார். ஹந்த ஹந்த எவ்வளவு கொடுமை தெரியுமா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மனசா கிரியையாச்ச வாச்சா. மனசா என் மனதினாலே, என்னுடைய செயலினாலே, என்னுடைய வாக்காலே திரிவிதாபச்சாரான் சததம் எப்போதும் இந்த 3 விஷயங்களாலும் சததம் எப்பொழுதும் அபச்சாரங்கள் பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சாரங்களே செய்து கொண்டிருக்கிறார். பகவத அபச்சாரம் எம்பெருமானிடத்தே செய்யக்கூடிய அபச்சாரம், பாகவதர்களிடத்தே செய்யக்கூடிய அபச்சாரம் பாகவத அபச்சாரம். இந்த அசக்கிய அபச்சாரங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு காரணமே அவலம்பிக்காமல் இருக்கக்கூடிய வெறுப்பு. நமக்கு யாராவது ஒருத்தர் பெருசா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் பாகவதா இருக்கான்னா அவர் உமக்கு அவரிடத்தே ஒரு வியாபாரமே இல்லாமல் ஒரு வியசனம் ஏற்படுறது. அவர் பேரை ஐயோ அவளா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வியசனம் ஏற்படுத்திக்கிறோமே, அதுதான் அசக்கிய அபச்சாரம். இந்த 3 அபச்சாரங்களையும் பண்றோம். திரிவிதாபச்சாரான் 3 விதமான அபச்சாரங்களை பண்றோம். மனசா கிரியையாச்ச வாச்சா 3 கரணத்திரயம்னு சொல்லக்கூடியதான 3 தாலையும் அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். சாத்ததம் இதைத்தான் எப்போதும் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் என் காலத்தை போக்கி கொண்டிருக்கேன். எவ்வளவு குரூரமானது, எவ்வளவு மனதை உடைக்க வேண்டியதான கிரியையாக இருக்கு. ஆ ஹந்த 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 மனசா கிரியையாச்ச வாச்சா யோகம் சராமி சததம் திரிவிதாபச்சாரம். 3 விதமான அபச்சாரங்கள் மனசாலும் கிரியையினாலும் வாக்குனாலும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு காலம் நயாமி இப்படிதான் என் காலம் போயிட்டு இருக்கு. ஆனா நான் எப்படி இருக்கேன்? தத்தோஸ்மி மூர்க்கா. ஏன் தெரியுமா நான் மூர்க்கன்னு சொல்ல வேணும்? இப்படிலாம் நான் இருந்தா கூட இப்படியே இருந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? சாகம் சததம் சராமி எப்போதும் 3 விதமா இடைவிடாமல் இதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தவ உம்முடைய பிரிய சங்கர்கள் இருக்காளே, எப்படிப்பட்டவர்கள்? தவா பிரியகர பிரியகிருத்வ தேவ. உம்முடைய பிரியர்கள் இருக்காளே அவர்கள் முன்னாடி பிரியகிருத்வ தேவ அப்பிரியகரஹா சன். உங்களிடத்தே அதாவது அப்பிரிய நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணறதுனால உம்ம உம்ம இடத்தே பிரியமே வராது. இப்போ கீழே பார்த்தோம். எம்பெருமானாருக்கு சந்தோஷம் ஏற்படாத காரியங்களை மட்டுமே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என் தகப்பனார் இருக்கார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வரக்கூடிய காரியத்தை பண்ணாம அவருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தையே நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்போதும். தவா பிரியகரஹா தவ அப்பிரியகரஹா. எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்பிரியம். உமக்கு பிரியம் விளைவிக்காமல் உமக்கு துக்கத்தை வரவிக்க கூடிய செயலையே செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய காலம். இப்படிதான் காலத்தை நான் செலுத்தின்னு இருக்கேன். ஆனா எப்படி தோற்றம் அளிக்கிறது? என்னுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கு? பிரியகிருத்த தேவ. நான் ஏதோ எம்பெருமானாருக்கு விருப்பமானது. எம்பெருமானுக்கு விருப்பமானதுன்னா என்ன? சன்னதிகள்ல கைங்கரியம் பண்ணுது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுது, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுது, சாஸ்திர மரியாதையோடு இருக்கிறது. இதெல்லாம் தான் எம்பெருமானாருக்கு பிரியத்தை கொடுக்கும். நான் பண்ணறது பூரா அப்பிரியகரஹா சன்னு. எப்போதும் தேவரீருக்கு பிரியத்தை விளைவிக்காத, தேவரீருக்கு துக்கத்தை விளைவிக்க கூடிய செயலையே செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பிரியகிருத்வ தேவ ஏதோ நான் ஆனா என்னுடைய வெளிவேஷம் எப்படி இருக்குன்னா பிரியகிருத்து நான் ஏதோ தேவரீருக்கு பிரியத்தை விளைவிக்க கூடிய செயலையே எப்போதும் செய்து கொண்டே இருப்பவன் போல ஊர் என்ன நம்பிக்கொண்டிருக்கு.
அந்த மாதிரி நான் காலத்தை செலுத்தி கொண்டிருக்கேன். காலம் நயாமி ததோஸ்மி மூர்க்கா. அதனாலே நான் மூர்க்கன். எவ்வளவு கஷ்டம், ஐயோ ஹா ஹந்த ஹந்த அப்படின்னு, இதனால எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ரமாள மாமுனிகள் தான் இந்த பாசுரத்தால, இந்த ஸ்லோகத்தால தெரிவித்துக்கிறார். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். லக்ஷ்மணன் தெரிவித்தார், அகம் சர்வம், எல்லாம் நான் உனக்கு பண்றேன், அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னான். அதுதான் எம்பெருமானாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதான நிலை. அது இல்லாம நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்ப பாரு அபச்சாரங்களை பண்ணி கொண்டே இருக்கிறேன். அப்படி பண்ணினாலும் அந்த அபச்சாரங்களை காட்டிலும் நான் ஏதோ பெரிய சதாச்சாரிய நிஷ்டன் போல, உண்மையாக எம்பெருமானாரினுடைய பக்தன் போல என்னுடைய வழிவேஷமானது இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரியதான கஷ்டம் இது, ஹா ஹந்த அப்படின்னு இந்த 4 ஸ்லோகங்களாலே தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை பண்ணிக்கிறார் மணவாள மாமுனிகள். இதெல்லாம் சுவாமிக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தும், நமக்கு சொல்ல வராது. அதனால மாமுனிகள் அதையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கார் இந்த 4 ஸ்லோகங்களாலே. ஆக இதுல இருந்து அடுத்த ஸ்லோகங்கள், இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பெரியவர்கள் எப்படி இருப்பா, என்னுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு சுவாமி காட்டுறார். அதுக்கப்புறம் எம்பெருமானாரினுடைய குணங்கள், அதனுடைய பூர்த்தி விசேஷங்கள் என்ன என்பதை எல்லாத்தையும் தெரிவிக்க போறார். எப்படி எம்பெருமானாரே நமக்கு உபாயம், நீர்தான் எனக்கு என்னுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கி கொடுக்க வேண்டும், பரமபதத்தை அனுகிரகிக்க வேண்டும்னு சுவாமி பிரார்த்திக்க போறார். அது பின்னால வரக்கூடிய ஸ்லோகங்கள். அத அடுத்த வாரத்துல இருந்து தொடர்ச்சியாக அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே எம்பெருமானார் திருவடிகளே. கோஷ்டியார் ஏதாவது சம்சயம் இருக்குன்னா கேட்கலாம்.